அத்தியாயம் 1. அவள் ஒப்பனை செய்து கொண்டிருந்தாள். அவள் அஞ்சலி. ஏஞ்சலி என்று பெயர் வைத்திருக்கலாம். நியாயமாக அவளுக்கு ஒப்பனை அனாவசியம். காலையில் தூங்கி எழுந்த முகத்தோடு அவளை நீங்கள் சந்திக்க நேர்ந்தாலும் மினிமம் 3 முறை எச்சில் விழுங்க நேரிடும். அவளின் புகைப்படத்தை போட்டு செத்துப்போன அவள் அம்மா கர்ப்ப காலத்தில் என்னென்ன சாப்பிட்டாள் என்று கைக்கு வந்ததை எழுதி ஒரு புத்தகம் வெளியிட்டால் 1,00,000 பிரதிகள் ஒரே வாரத்தில் விற்று தீர்வது உறுதி. அஞ்சலிக்கு ஒரே முத்தம் தர கட்டணம் ரூபாய் 1000 என்றும் முத்தம் பெற ரூபாய் 2000 என்றும் விளம்பரம் செய்தால் அவள் வீட்டின் வாசலில் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா ஸ்பெஷல் கவுண்டர்கள் போட்டு 20 கம்ப்யூட்டர்களுடன் கேஷியர்களை போட்டு வசூலாகும் தொகையில் ஏதாவது ஒரு அரபு நாட்டை விலை பேசலாம். இவ்வளவு மிகையோ மிகையாக சொன்ன பிறகு அஞ்சலியின் கண்கள் இப்படி உதடுகள் இப்படி என்று வலுவில்லாத வார்த்தைகளை கொண்டு வர்ணிக்க முயன்றால் அவளது அழகை அவமானப்படுத்த முயற்சி என்று என் மீது 107.25 கோடிக்கு மான நஷ்ட ஈடு வழக்கு போடலாம் என்பதால் இதோ அஞ்சலி. அவள் அமெரிக்க டாலரின் வடிவம் போல வளைந்த மாடிப்படிகளில் துள்ளி துள்ளி இறங்கிய போது அம்ப்ரெல்லா கட்டிங்கில் ஸ்கர்ட் உயர்ந்து தாழ்ந்த வினாடிகளை தவறவிட்டவர்களை ஜொல்லர்கள் சங்கத்திலிருந்து நீக்கியாக வேண்டும். அஞ்சலி கையில் டென்னிஸ் ராக்கெட். கோல் போஸ்டுகள் இல்லாத கால்பந்தாட்ட மைதானம் போல் இருந்த மார்பில் போர்த்திய அலங்கார சோஃபாக்கள் கொண்ட பித்தளையில் அங்கங்கே அழகுக்கான சிலைகள் நின்ற அந்த மகாஹாலில் அனுபவ் அமர்ந்து 2 பேரிடம் பேசிக்கொண்டிருந்தான். மூக்குப்பொடி நிறத்தில் சஃபாரி சூட் அணிந்திருந்த அவன் அஞ்சலியின் ஒரே அண்ணன். வயது 32. இன்னும் திருமணம் செய்து கொள்ளவில்லை. காரணம் ஒரு லட்சியம். அனுபவ் தன் மனதிற்குள் ஒரு சபதம் செய்து வைத்திருக்கிறான். தன் லட்சியம் நிறைவேறிய பிறகுதான் திருமணம் என்பதே அது. லட்சியம் இந்தியாவின் முதல் 10 பணக்காரர்களில் ஒருவராக உருவாக வேண்டும். அனுபவின் சிந்தனை செயல் எல்லாவற்றின் பின்னணியிலும் கரன்சி நிச்சயம் இருக்கும். அவனுடைய உத்தரவுகள் ஒவ்வொன்றிலும் பணம் பதுங்கி இருக்கும். ஊருக்கு வெளியே ஒருவருமே சீண்டாத தரிசு நிலத்தை 20 ஏக்கர் வாங்குகிறான் என்றால் மாநில அமைச்சரை வீட்டிற்கு அழைத்து வந்து விருந்து கொடுத்து அவரின் 2 குழந்தைகளுக்கும் ஆளுக்கு 10 பவுனில் செயின் மாட்டி விடுகிறான் என்றால், புதிதாக 2 கார்களும் லாரிகளும் வாங்குகிறான் என்றால், புதிதாக 7வது டெலிஃபோனுக்கு விண்ணப்பிக்கிறான் என்றால், திடீரென்று திரைப்படங்களின் பூஜைகளில் கலந்து கொண்டு குத்துவிளக்கு ஏற்றி வைக்கிறான் என்றால் செமத்தியாக பணம் பண்ண போகிறான் என்று அர்த்தம். ராணிப்பேட்டையில் தோல் பதனிடும் தொழிற்சாலை ஒன்றும் தோலில் ஆடைகள் தயாரிக்கும் நிறுவனம் ஒன்றும் வைத்து உலக நாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கிறான். அனுபவ் லெதர் கார்மெண்ட்ஸ் நிறுவனத்தின் நிர்வாக அலுவலகம் அண்ணா சாலையில் ஆனந்த விகடனுக்கு அருகில் 3 மாடி கட்டிடத்தில் இயங்கி வருகிறது. அனுபவ் பற்றி இப்போதைக்கு போதும். அஞ்சலி பேசிக்கொண்டிருக்கும் அவனை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று மௌனமாக கடக்கப் போனவளை, அஞ்சலி ஒரு நிமிஷம் என்றான். வந்தாள். என்னன்னா? மீட் மிஸ்டர் கங்காதர் பிரான்சிஸ். இவதான் என் ஒரே சிஸ்டர் அஞ்சலி. ஹலோ ஹலோவினார்கள். அஞ்சலி, இவங்க 2 பேரோடையும் பார்ட்னர்ஷிப்பில் சேர்ந்து ஸ்டீல் இண்டஸ்ட்ரியில் இறங்க பிளான் பண்ணியிருக்கேன். இவங்க 2 பேரும் பெங்களூரில் இருக்காங்க. டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்காங்க. அஞ்சலி மரியாதைக்காக சிரித்தாள். தன் அண்ணன் இவன் பேர் கணேசன், ரிக்ஷா ஓட்டுறவன் என்று யாரையும் அறிமுகப்படுத்தியதே இல்லை. அவன் அறிமுகப்படுத்துகிற நபர்கள் யாவருமே பல கோடிகளுக்கு அதிபதிகள், தொழிலதிபர்கள், 5 நட்சத்திர அந்தஸ்துக்காரர்கள். என்ன செய்றீங்க? படிக்கிறீங்களா என்றான் பிரான்சிஸ். போன வருஷம் பிகாம் முடித்தேன். காலேஜுக்கு போகிறது போர் அடிக்குது. அதனால் கரஸ்பாண்டன்ஸில் எம்காம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்றாள் அஞ்சலி. நம்பாதீங்க, டூப்பு எப்படி நேரத்தை போக்கிக்கிட்டு இருக்கான்னு நான் சொல்கிறேன். காலையில் சோலா ஹோட்டலில் போய் நீச்சல் அடிக்கிறா. அப்புறம் ஃப்ளையிங் கிளப்பில் குட்டி விமானம் ஓட்டுவா. மெட்ராஸில் இருக்கிற எல்லா டாப் வீடியோ லைப்ரரிஸ்லையும் மெம்பர். மத்தியானம் பூரா டிஸ்க் போட்டு படம் பார்ப்பா. ஈவினிங் டென்னிஸ். 7 மணிக்கு மேலே ஃபேஷன் ஷோ, மியூசிக் ஃபங்க்ஷன், ஏதாச்சும் பார்ட்டி. இதில் நடுவில் எங்கேயாவது படிக்கிறதுக்கு நேரம் இருக்கான்னு சொல்லுங்க பார்ப்போம் என்றான் அனுபவ். எஸ்எஸ்ஜியா? இரு, உன்னை பார்த்துக்கிறேன் என்ற அஞ்சலி சியு அவர்களிடம் சொல்லிவிட்டு துள்ளலாக வாசலுக்கு ஓடி அலுமினிய நிறத்தில் இருந்த மாருதி 1000ல் அமர்ந்து ஸ்டார்ட் செய்து புறப்பட்டாள். அவள் போவதையே பார்த்து கொண்டிருந்த அனுபவ் அவர்கள் பக்கம் திரும்பி எஸ்எஸ்ஜினா சேம் சைடு கோல் என்றதும் அவர்கள் சிரித்தார்கள். அத்தியாயம் 2. அஞ்சலி டென்னிஸ் கிளப் வந்தாள். 2 செட் விளையாடினாள். கிளப்பிலேயே இருந்த அழகான குளியல் அறையில் குளித்தாள். கொண்டு சென்றிருந்த மாற்றுடை அணிந்தாள். கொண்டு சென்றிருந்த மேக்கப் சாதனங்களை மீண்டும் உபயோகித்தாள். டென்னிஸ் கிளப்பின் புல்வெளியில் பிளாஸ்டிக் சாய்வு நாற்காலியில் சாய்ந்து கொண்டு நேரம் பார்த்தாள். மயக்கும் மாலை 6:10 இருந்தது. டீப்பாயில் கிடந்த சவ்வி இதழை எடுத்து புரட்டினாள். 17 இதழை எடுத்து படம் பார்த்தாள்.
கிளப் உதவியாள பையன் வந்து, மேடம் உங்களுக்கு ஃபோன் என்றான். அலுவலக கட்டிடத்திற்கு வந்து எடுத்தாள். ஹலோ அஞ்சலி என்றாள். அஞ்சலி, நான் தான். அவங்களோட பேசிக்கிட்டு இருந்ததில் சொல்ல மறந்து போயிட்டேன். நீ எங்கே போனாலும் சரி, கரெக்டாக 8:30க்கு பார்க் ஷெராட்டான் வந்துரு என்றான் அனுபவ். எதுக்கு? ஒரு பார்ட்டி. கிளாசிக்கல் கிரானைட் கிரீதரன்னு உங்ககிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கேன் இல்லையா? அவன் ஸ்டேட்ஸில் ஒரு பிஸ்னஸ் அவார்ட் வாங்கிட்டு திரும்பி இருக்கான். அதுக்காக பார்ட்டி கொடுக்குறான். சரி, ஒய் மீ? கிரீதரன் கிட்ட உன்னை பற்றி சொல்லியிருக்கேன், உன்கிட்ட அவனை பற்றி சொல்லியிருக்கேன். ஆனால் நீங்கள் 2 பேரும் இது வரைக்கும் மீட் பண்ண சந்தர்ப்பமே அமையலை. அதனால இன்னைக்கு ஞாபகமாக அவனே சொன்னான், உன் சிஸ்டரை கூட்டிகிட்டு வான்னு. என்னண்ணா இப்படி லாஸ்ட் மினிட்ல சொல்கிறிய? ஏன் 6:50 தானே ஆகுது? யூ கேன் மேட் இட் அஞ்சலி. 4 தடவை ட்ரெஸ் பண்ணிக்கிற நேரம் இருக்குது. ஆனால் எனக்கு ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கே. என்ன அது? ஐ எம் வெயிட்டிங் ஃபார் எ ஃப்ரெண்ட். கொஞ்சம் ஷாப்பிங் போயிட்டு வி ஹவ் பிளான்டு ஹேவ் டின்னர். கன்னிமராவில் டேபிள் ரிசர்வ் பண்ணியிருக்கேன். அஞ்சலி ப்ளீஸ் ஸ்கிப் இட். நான் சொல்கிற பார்ட்டி ரொம்ப முக்கியம். இந்த கிரி தான் 5 கோடி ரூபாயில் புதுசாக ஒரு கிரானைட் இண்டஸ்ட்ரி ஆரம்பிக்க போகிறான். ஹீ இஸ் வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். இந்த புது வெஞ்சரில் என்னை 50% பார்ட்னராக சேர்த்துக்க சொல்லியிருக்கேன். இது பற்றி பாசிட்டிவாக அவன் முடிவெடுக்க போகிறான். நமக்கு அழுங்காமல் குலுங்காமல் பணம் கொட்டும். அவனுக்கு கிரானைட் பிஸ்னஸில் ஏற்கனவே அற்புதமான குட்வில் இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்குது. இந்த ப்ராஜெக்ட் கிளிக் ஆகிட்டா விதை போடாமல், தண்ணி ஊற்றாமல், உரம் போடாமல், ஆனால் சுலபமாக பூ பறிச்சுக்கிட்டே இருக்கலாம். சுற்றி சுற்றி பணத்துக்கு வந்துடுவ நீ. அதான் இன்னைக்கு பவர்ஃபுல் வெப்பன். ஓகே, நீ இந்த ப்ராஜெக்டில் இறங்கு. அட்டகாசமாக பூப்பறி. இதுக்கும் நான் பார்ட்டிக்கு வர்றதுக்கும் என்ன சம்பந்தம்? கிரிதரனோட மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் அஞ்சலி நீ வந்தா. அவன் ஏற்கனவே சில பேர் மூலமாக உன்னை பற்றி கேள்விப்பட்டிருக்கான். 2 வருஷம் முன்னாடி மிஸ் மெட்ராஸ் பட்டம் கூட வாங்கியிருக்கன்னு தெரிஞ்சதும் ஹீ இஸ் வெரி கியூரியஸ் டு மீட் யூ. கட்டாயம் வரணுமா அனுபவ்? அது என்னோட விருப்பம். ஒய் வேண்டுகோள் கூட. நீ இவ்வளவு சொல்கிறப்போ ஐ ஓன்ட் மிஸ் இட். 8:30க்கு வந்துடுறேன். ரொம்ப கேஷுவல் வேர்ட்ஸில் தான் இருக்கேன். பார்ட்டி ட்ரெஸ்ஸுக்கு மாற அவகாசம் இல்லை. ஓகேயா? உனக்கு என்ன அஞ்சலி, ராத்திரி முழுக்க தூங்காமல் ரயிலில் ட்ராவல் பண்ணி இறங்கி நேராக பார்ட்டிக்கு வந்தால் கூட நீ தான் பிரின்சஸ் ஆஃப் தி ஹாலாக இருப்ப. சந்தன சோப்பை தங்க பெட்டியில் வச்சா என்ன, பிளாஸ்டிக் பெட்டியில் வச்சா என்ன, வாசம் கொஞ்சமாவது குறையுமா? ஓ காட், ஒன் மோர் தமிழ் சினிமா டயலாக் ரைட்டர் ஹியர். வெல் 8:30 என்றான் அனுபவ். வந்துடுறேன் என்று ரிசீவரை வைத்துவிட்டு வாசலை பார்த்தாள். தன் வாட்சை பார்த்தாள். ரிசீவரை எடுத்து எண்கள் ஒற்றினாள். மிஸ்டர் விக்ரம் ப்ளீஸ் என்றாள். காத்திருந்த வினாடிகளுக்கு எலக்ட்ரானிக் இசை வாசிக்கப்பட்டது. விக்ரம் என்றான் கம்பீரமாக. என்ன புடுங்கிட்டு இருக்க இன்னும் என்றாள். பாஸ் வந்திருக்காரு. ஒரு பிளான் ஃபைனலைஸ் பண்ணுறது சம்மந்தமாக டிஸ்கஸ் பண்ண வேண்டியதாக போச்சு. உன் பாஸ் கிட்ட ஃபோனை கொடு. 6 மணிக்கு மேலே ஏன் வேலை வாங்கி என் கழுத்தை அறுக்கிறேன்னு கேட்குறேன். இங்கே ஒருத்தி வேலை மெனக்கட்டு வெயிட்டிங்கில் இருப்பாளேன்னு கொஞ்சமாச்சும் உனக்கு பொறுப்பு இருக்காம? நான் என்ன பண்ணுறது அஞ்சலி? 5 மணிக்கெல்லாம் நான் புறப்படுறதுக்கு ரெடி ஆகிட்டேன். திடீர்னு வந்துட்டாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. 4 நாளாச்சியா உன்னை பார்த்து. பரபரங்குது மனசு. 8:30க்கு நான் கண்டிப்பாக ஒரு பார்ட்டிக்கு வேற போயாகணும். யார் அவன்? என்ன தவிர இன்னொரு பார்ட்டி? சகிக்கல ஜோக். இப்போ உடனே புறப்பட்டு வந்தா 1 மணி நேரமாவது நமக்கு இருக்குது. வரியா? அவர் ஆஃபீஸ்லேருந்து புறப்பட்டதுன்னு தான் நான் புறப்பட முடியும். ஏன்பா அப்படி பயந்து சாகிற? ஹீ இஸ் மை பே மாஸ்டர். இல்லை, பேய் மாஸ்டர். சரி, எப்போ போவான் அந்த ஆள்? 1 மணி நேரமாவது ஆகும்னு நினைக்கிறேன். நாம் மீட் பண்ணுறதும் உன் மீசையை பிடிச்சி இழுக்கிறதும் ஹோகையா. உன் பாஸுக்கு பர்சனல் டெலிஃபோன் இருக்குமே, அதோட நம்பர் சொல்லு. ஏன்? அட சொல்லேன். சொன்னான். உள்ளங்கையில் எழுதி கொண்டாள். உன் பாஸோட பொண்டாட்டி பேர் என்ன? விசாலாட்சி. எதுக்கு கேட்குற? இன்னும் 2 நிமிஷத்தில் உன் பாஸ் புறப்பட்டு போயாச்சுன்னா உடனே நீ டென்னிஸ் கிளப்புக்கு வரியா? போனால் கண்டிப்பாக வரேன். பூ கூப்பிட்டு வண்டு வரலன்னு சொல்லுமா? இன்னைக்கு என்னப்பா ஆளாளுக்கு டைலாக் அடிக்கிறீங்க? அந்த ஆள் இப்போ போயிடுவான். நீ புறப்பட்டு வந்துரு. இந்த பூ ஒன்று காமிக்கணும். வாவ், நிஜமாவா? அலையாத, ஒரு டிசைன் காட்டணும். என்ன டிசைன்? நேரில் சொல்கிறேன், ஃபோனை வச்சுடு. அஞ்சலி ஃபோனை கட் செய்துவிட்டு உள்ளங்கையில் எண் பார்த்து அழுத்தினாள். ஹலோ பன்னீர்செல்வம் என்றார் பாஸ். சார், ஐ எம் ஹெட் நர்ஸ் ஸ்பீக்கிங் ஃப்ரம் மலர் ஹாஸ்பிட்டல். மிஸ்ஸஸ் விசாலாட்சி இங்கே எமர்ஜென்சி வார்டில் அட்மிட் ஆகியிருக்காங்க. அவங்க தான் உங்கள் நம்பர் கொடுத்தாங்க. ஐயோ, என்னாச்சு அவளுக்கு? சின்ன ஆக்சிடென்ட், நத்திங் டு ஒரி. கொஞ்சம் உடனே வரீங்களா? உங்களை கன்சல்ட் பண்ணிவிட்டு ஒரு ஆப்ரேஷன் செய்ய வேண்டியிருக்கு. இதோ வரேன், உடனே வரேன். பதட்டப்படாமல் வாங்க சார் என்று வைத்தாள். அத்தியாயம் 3. கபடி 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 என்று அலைகள் வந்து கொண்டிருந்தன. நிலா வெளிச்சம் அதன் மேல் வெள்ளிப்பொடி தூவி விட்டிருந்தது. உள் சாலையில் நிறுத்தியிருந்த காரின் பேனட் மேல் உட்கார்ந்திருந்த அஞ்சலி கோன் ஐஸ்கிரீமை சுவைத்தபடி, பாவம் மலர் ஹாஸ்பிட்டல் போய் தேடி இருப்பார்ல என்றாள். உனக்கு கொழுப்பு எக்கச்சக்கம். இப்படி தான் விளையாடுறதா? இந்த மாதிரி ஃபோன் வந்துச்சுன்னு அவர் விவரம் சொல்லிட்டு புறப்பட்டு போனப்போ நான் கூட நிஜம்தான்னு நினச்சேன் என்றான் விக்ரம். விக்ரமுக்காக அடுத்த பாரா சமர்ப்பணம். விக்ரம் ஃப்ளையிங் மெஷின் ஜீன்ஸ் போட்டிருந்தான். மூடி போட்ட 2 பாக்கெட்டுகள் கொண்ட
முரட்டு காட்டன் சட்டை போட்டிருந்தான். பங்கு தலை, மேலுதட்டிற்கு குடைப்பிடிக்கும் மீசை, கூர்மையான நாசி, டெனிம் சென்ட் போட்டிருந்தான். டிஜிட்டல் வாட்ச். விக்ரம் ஒரு சிவில் என்ஜினியர். ராம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கம்பெனியில் மாதம் ரூபாய் 7,000 வாங்கும் என்ஜினியர். சிங்கிள் பெட்ரூம் கொண்ட 550 சதுர அடி கொண்ட ஒரு ஃப்ளாட் சொந்தமாக வைத்திருக்கிறான். கம்பெனியில் லோன் போட்டு வாங்கியது. நோ ப்ராப்ளம். பைக் வைத்திருக்கிறான். 6 மாத காலமாக அஞ்சலி மேல் காதல் வைத்திருக்கிறான். அவர்கள் முதலாக எப்படி சந்தித்தார்கள் என்கிற ஃப்ளாஷ்பேக் தருகிற சுவாரஸ்யத்தை விட நிகழ்கால சந்திப்பில் கிக்கு இன்னும் அதிகம் இருப்பதால் வீட்டில் போய் பொண்டாட்டியை பார்த்தப்புறம் தான் மூச்சு வந்திருக்கும். நிச்சயமாக கிஸ் அடிச்சிருப்பாரு என்றாள் அஞ்சலி. நீ பாட்டுக்கு விளையாடிட்ட. அவர் ஹார்ட் பேஷண்ட் தெரியுமா? பொக்குன்னு மாற பிடிச்சிக்கிட்டு உட்காந்துக்கிட்டா என்ன ஆகுறது? நான் தான் ஃபோன் செஞ்சதுன்னு சொல்லவே மாட்டேன் யார்கிட்டையும். விடுப்பா, அதை பண்ணியாச்சு. நீ வந்தாச்சு, வேற பேசு. கிட்டவா, மீசையை பிடிச்சு பார்க்கணும். அவனை அருகில் இழுத்து அவன் தோள்களில் கைகளை போட்டு இழுத்து உதட்டில் பச்சக்கென்று முத்தமிட்டாள். பிறகு மீசையை பிடித்து இழுத்தாள் பற்களால். ஏய், வலிக்குது. விடுவித்தாள். அவன் அருகில் அமர்ந்து கொண்டாள். கொஞ்சம் வெயிட்டு போட்டிருக்க விக்ரம். 2 மாசமா வெளி வேலை எதுவும் இல்லை. ஏசி ரூம்ல உட்காந்து டிராயிங் போட்டுக்கிட்டே இருக்கேனா வெயிட் போட்டுட்டேன். வந்து டென்னிஸ் விளையாடு. உன்னோடையா? உன்னோட வேறதான் விளையாட தோணுது. எப்போன்னு சொல்லு, நான் ரெடி. ஏய், சீரியஸா சொல்றியா? பின்ன எல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம்தான்னு சொல்லுவேன்னு எதிர்பார்த்தியா? உன்னை நான் எப்படித்தான் சமாளிக்க போறேனோ. ஏன்பா, தாது புஷ்டி லேகியம் சாப்பிடணுமா? ஏய் என்று அவள் கன்னத்தை கிள்ளினான். உன் ஃப்ளாட்ஸில் வர்ற சண்டே ஈவினிங் வச்சுக்கலாமா விக்ரம்? என்ன, மம்மி டாடி விளையாட்டு தான். வழக்கமாக நாங்கள் தான் கொஞ்சுவோம். நீங்கள் சீன்னு சினுங்கணும், வெக்கப்படணும். இங்கே எல்லாமே தலைகீழ். இப்போ எனக்கு தான் வெக்கமாயிருக்கு. வெக்கப்படாதப்பா, நத்திங் இன் இட். நான் சொல்லித்தரேன். வாட்? எத்தனை கேசட் பார்த்துருக்கேன். விளையாட்டு இருக்கட்டும் அஞ்சலி. இந்த மாதிரி 100 தடவை பேசிட்டோம். காஞ்சி கிடக்கிற மாதிரி 2 பேருமே பேசிக்கிட்டாலும் அந்த டெக்கரேட்டட் கட்டிலில் சம்பிரதாயமாக நம்ம முதலிரவு ஆரம்பிக்கிறத தான் 2 பேரும் விரும்புகிறோம். உண்மைதானே? அஃப்கோர்ஸ், அது ஒரு த்ரில். உனக்கு கட்டில டெக்கரேட் பண்ணணும், அவ்வளவுதானே. ஒரு ஃபோன் செஞ்சால் வந்து பண்ணிட போகிறாங்க. சீரியஸாக பேசு. என்ன சொல்கிறான் என் மச்சான்? யாரு? உங்கள் அண்ணன் அனுபவம் தான். பேசுனியா? எங்கே, நான் அவங்ககிட்ட 10 நிமிஷம் பேசணுன்னா கூட 1 வாரம் முன்னாடி அப்பாயின்மெண்ட் கேட்டு வெயிட் பண்ணணும். ஹீ இஸ் கிரேசி ஆஃப் மணி. ஒவ்வொரு செகண்டும் அதைத்தான் துரத்திக்கிட்டு இருக்கான். உட்காந்து மூச்சு கூட வாங்க மாட்டேங்கிறான். உனக்கு எல்லா சுதந்திரங்களும் கொடுத்துருக்கிறதால கல்யாண விஷயத்துலையும் உன் சாய்ஸுக்கு விட்டுருவான் இல்லையா? ஐ திங்க் ஸோ. என்ன இருந்தாலும் எனக்கு அண்ணன் வளர்த்தவன். இவ்வளவு சொகுசா நான் இருக்கேன்னா அவனால தானே. 1 பைசா நான் சொந்தமாக சம்பாதிச்சிருக்கேன்னா எனக்கு செலவு பண்ணத்தான் தெரியும். நான் பாட்டுக்கு செக்காக கிழிச்சு கொடுத்துட்டு போயிடுவேன். என் அக்கௌண்ட்டில் குறையாமல் பணம் ரொப்பிக்கிட்டே இருப்பான். ஏன் இப்படி செலவு பண்ணுறேன்னு ஒரு கேள்வி, ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணுறேன்னு ஒரு கோபம். வெரி வெரி அண்டர்ஸ்டாண்டிங். என் மேலே எக்கச்சக்கமான பாசம். நான் எது கேட்டாலும் அவன் வாயிலிருந்து நோன்னு வந்ததே இல்லை. ரியலாக ஐ எம் லக்கி இப்படி ஒரு பிரதர் கிடச்சதுக்கு. ஓஹோ, இப்படி ஒரு நல்ல லவர் கிடச்சதில் லக்கின்னு ஒரு தடவையாவது சொல்லியிருக்கியா நீ? யார் சொன்னது நீ நல்ல லவர்னு? ஏன், என்ன குறைச்சல்? ஒரு நாளாச்சும் என்னை வெயிட் பண்ண வைக்காம வந்து சேர்ந்திருக்கியா? ஒரு தடவையாச்சும் நான் கேட்காம கிஸ் கொடுத்துருக்கியா? குழந்தைங்க சாக்லேட்டுக்கு அலையிற மாதிரி கெஞ்சுற மாதிரி கெஞ்சணும், அவ்வளவுதானே. இனிமே பாரு என்று சட்டென்று அவளை அணைத்து முத்தமிட்டு எப்படி என்றான். பரவாயில்ல, இன்னும் இதில் சில நுணுக்கங்களை நீ கற்றுக்க வேண்டியிருக்கு மை பாய். கொடுமடா சாமி என்றவனின் கையை திருகி மணி பார்த்து, ஏய் மணி 8:15 என்று குதித்திறங்கினாள். பாத்தியா, இப்படி பாதி பேச்சில் கட் பண்ணிட்டு புறப்படுறியே, நீ மட்டும் நல்ல லேடிலவா? அவன் தாடையை கெஞ்சலாக பிடித்து கொண்ட அஞ்சலி, சாரி கண்ணா, அனுபவக்கிட்ட ப்ராமிஸ் பண்ணிட்டேன். முக்கியமான பார்ட்டியான், கோச்சுக்காதப்பா. நாளைக்கு விட்ட இடத்துல இருந்து தொடரலாம் என்றாள். ஃபோனில் பேசலாம், பை. காரில் அமர்ந்து ஸ்டார்ட் செய்தாள். அத்தியாயம் 4. கிரிதர் ஒயிட் அண்ட் ஒயிட் சூட்டில் இருந்தான். முழுக்க தங்கத்தில் செய்த ஃப்ரேமில் கண்ணாடி அணிந்திருந்தான். 16 வைரக்கற்கள் வைத்த மகத்தான மோதிரம் ஒளியை சிதறடித்தது. ஹோல்டரில் பொருத்தி சிகரெட் புகைத்து கொண்டிருந்தான். அவன் எதிரில் நின்றிருந்தான் அனுபவ். அந்த ஹாலில் நிறைய மேஜைகள் போட்டு கிரிதர் அழைப்பு விடுத்த நபர்கள் எல்லாம் வந்து அமர்ந்திருந்தார்கள். பின்னணி இசைப்பதற்காக வாத்திய குழு ஒன்று தயாராக இருந்தது. எல்லா மேஜைகளிலும் ஸ்காட்ச் விஸ்கி தயாராய் இருந்தது. என்னப்பா, உன் சிஸ்டரை காணோம் என்றான் கிரிதர். கண்டிப்பா வந்துடுவா, லெட்டஸ் பிகின் த பார்ட்டி என்றான் அனுபவ். கிரிதர் தன் கையில் பிடித்திருந்த கோப்பையை எல்லோருக்கும் காட்டி உயர்த்தி சியர்ஸ் என்று சொன்னதும் எல்லோரும் சியர் சொல்லி பருக துவங்கினார்கள். கிரிதரும் அனுபவும் ஒரு தனி மேஜைக்கு நடந்து குஷன் சோஃபாக்களில் அமர்ந்தார்கள். ட்ரிப்பு எப்படி இருந்துச்சு கிரிதர்? சூப்பர் அனுபவ், உன்னைத்தான் கூப்பிட்டேன், மிஸ் பண்ணிட்ட. வாட் டு டூ, போர்ட் மீட்டிங் இருந்துச்சு.
ஒரு பார்ட்டி ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க அனுபவ். சைனீஸ் கேர்ள்ஸ் 2 பேரு, 16 ஆர் 17 தாண்டி இருக்க முடியாது. வாட்டர் பைட் வேற, சொர்க்கம். கடைசியா நாம சிங்கப்பூர்ல வச்சுக்கிட்டோமே, ஞாபகம் இருக்கா? மறக்க முடியுமா அனுபவ்? கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு பைத்தியம் மாதிரி நீ கேட்டுக்கிட்டு இருந்தல்ல? நிஜமாவே ஷி வாஸ் பியூட்டிஃபுல். அந்த மலாய்க்காரியை என்னால் மறக்க முடியாது கிரீதர். மறுபடி சிங்கப்பூர் போனா ஐ வாண்ட் டு சர்ச் ஹர். ரைட்டுப்பா, தேடு. சில அழகுகள் அனுபவிக்கிறதுக்கு மட்டும்தான், சில அழகுகள் தான் ஆராதிக்கப்பட வேண்டியவை என்ற கிரிதர் எக்ஸ்கியூஸ் மீ என்ற குரலுக்கு திரும்பினான். அஞ்சலி நின்று கொண்டிருந்தாள். என்ன அஞ்சலி, யூ ஆர் லேட் என்ற அனுபவ். கிரி, ஷீ இஸ் அஞ்சலி என்றான். அஞ்சலி கிரிதர் கைப்பற்றி குலுக்கி கங்க்ராச்சுலேஷன்ஸ் என்றாள். அவளையே பார்த்து கொண்டிருந்த கிரிதர் தன் சிகரெட்டை நழுவ விட இருந்து சுதாரித்து கொண்டு தேங்க்யூ வெரி மச், உட்காருங்க அஞ்சலி என்றான். வியந்தான். இப்படி அத்தனை அழகும் ஒரே இடத்தில் கொட்டி கிடக்கின்ற சாத்தியம் கூட உண்டா? கிரி, ஷீ இஸ் சோ யங். அவங்க இவங்கன்னு சொல்லி ஓல்டாக்காத. சே அஞ்சலி என்றான் அனுபவ். இருவருக்கும் எதிரே இருந்த சோஃபாவில் அமர்ந்து கொண்டாள் அஞ்சலி. கைப்பையையும் கார் சாவியையும் குள்ள மேஜை மேல் வைத்தாள். அஞ்சலி, யூ ஆர் வெரி பியூட்டிஃபுல் என்றான் கிரிதர். தேங்க்யூ புன்னகைத்தாள் அஞ்சலி. என்ன சாப்பிட்ற அஞ்சலி? ஜின் என்றான். உடனே மரியாதை தவிர்த்து எ லைம் ஜூஸ் ப்ளீஸ் என்றாள். வரவழைத்து தன் கையால் அவளிடம் தந்தான். பிகாம் முடிச்சுட்டு சும்மா ஊரை சுத்திக்கிட்டு இருக்கா கிரி. வந்து பிஸ்னஸ் கத்துக்கோன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறா. முட்டாள், ரோஜா பூவும் ஸ்க்ரூ டிரைவரும் ஒன்னா? நீ உழைச்சி சம்பாரிச்சிருக்கியே, இதுவே ஒரு கிராமம் ஒரு தலைமுறைக்கு உட்கார்ந்து சாப்பிடலாம். அவளை வேற எதுக்கு உழைக்க சொல்ற? விடு, பட்டாம்பூச்சி மாதிரி பறந்துகிட்டு இருக்கட்டும். திஸ் இஸ் த ஏஜ் அண்ட் திஸ் இஸ் தி டைம். கிரிதர் தன்னையே வைத்த கண் வாங்காமல் பார்த்தபடி பேசிக்கொண்டிருப்பதை பார்த்த அஞ்சலிக்கு கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. கொஞ்ச நேரம் பொதுவாக பேசிக்கொண்டிருந்த பிறகு, திலீப் குமார் வந்திருக்காரு, நான் கவனிக்கவே இல்லை, நீங்க பேசிட்டு இருங்க, இதோ வந்துட்டேன் என்று எழுந்து போனான் அனுபவ். கிரிதர் ஒரு புதிய சிகரெட்டை தன் ஹோல்டரில் பொருத்தி கொண்டு அதை பற்ற வைத்து கொண்டான். ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிற அஞ்சலி என்றான். நத்திங், நான் வேற ஒரு யோசனையில் இருந்தேன் என்றாள். உனக்கு என்ன பிடிக்கும்? இன் வாட்? ஜென்ரலா ஸ்விம்மிங், டென்னிஸ், கார் டிரைவிங், ஃப்ளையிங், ஆக்ஷன் பிக்சர்ஸ், ராப் மியூசிக், கடற்கரை காத்து. நீ சொன்னதில் எனக்கு 3 விஷயங்கள் பிடிக்கும். கார் டிரைவிங், கடற்கரை காத்து அண்ட் ஸ்விம்மிங். மகாபலிபுரம் ரோட்டில் எனக்கு ஒரு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது. அங்கே ஒரு நீச்சல் குளம் இருக்குது. கடலுக்கு பக்கத்தில் வீடு. கடலில் குதிச்சுட்டு அப்புறம் ஸ்விம்மிங் பூலில் விளையாடுவோம். அனுபவ் 2 தடவை வந்திருக்கான், சொல்லியிருக்கான். ஹவ் அபவுட் யூ ஜாயினிங் மீ ஆன் கம்மிங் சண்டே? பார்க்கலாம். முதல் அனுபவத்திலேயே இப்படி அவன் நீச்சலடிக்க அழைத்தது கொஞ்சம் எரிச்சலை ஏற்படுத்தியது. என்னமோ திடீரென்று அவனை பிடிக்காமல் போயிற்று. அஞ்சலி, ஸ்டேட்ஸில் எனக்கு கொடுத்த அவார்டை நீ பார்க்கணும், கம் வித் மீ என்று எழுந்து நடக்க அவள் அவனை தொடர வேண்டியதாயிற்று. அந்த ஹாலை அடுத்து இருந்த ஒரு அறைக்குள் அவன் வந்தான். அவளும் உள்ளே வந்தாள். அஞ்சலி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. வெக்கத்தை விட்டு கேட்குறேன், எனக்கு நீ வேணும். கம்மிங் சண்டே நம்ம ஃபார்ம் ஹவுஸ் போகலாம். லெட்டஸ் பிளேட் தி மேக்சிமம். என்ன சொல்ற என்று கண்ணடித்தான் கிரிதர். கிரிதர், உங்கள் ஸ்டேட்டஸ் காரணமாக உங்களை அறையாமல் விடுறேன். நான் கால்கள் இல்லை, பிஹேவ் யுவர் செல்ஃப் என்று வெளியேற போனவளை குறுக்கில் கை நீட்டி தடுத்தான். ஏய் அஞ்சலி, நீ ரொம்ப அட்வான்ஸ்டாக இருப்பேன்னு நினச்சேன். என்ன இப்படி பட்டிக்காட்டுத்தனமாக பேசுகிற? என்னோட சாம்ராஜ்யம் உனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். கிரானைட்ஸில் இந்தியாவில் நம்பர் 2 பொசிஷனில் இருக்கேன். ஐ எம் ஒர்த் அபவுட் ஹவு மெனி க்ரோர்ஸ்னு உன்னால் யூகம் பண்ணக்கூட முடியாது. உன் அண்ணனை விட 50 மடங்கு கற்பனை பண்ணிக்கோ. 17 கம்பெனிஸில் டைரக்டராக இருக்கேன். நான் கூப்பிட வேணாம், ஒரு பார்வை பார்த்தாலே ஏன் பின்னாடி வர்றதுக்கு எவ்வளவு கேர்ள்ஸ் காத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? ஒரே பார்வையில் ஆளை அடிச்சு போடுற மாதிரி அழகா இருக்க நீ. அதனால தான் வாயை விட்டு கேட்டேன். என்னை இன்சல்ட் பண்ணாத. லெட்டஸ் மேக் இட் சண்டே. என்ன சொல்ற என்றவன் அவள் இடுப்பில் கைகளை வைத்து தன்னை நோக்கி இழுத்து விஸ்கி வாசனையோடு ஒரு அட்வான்ஸ் என்று அவள் கன்னத்தில் முத்தமிட்டான். வெடுக்கென்று விலகின அஞ்சலி ஆத்திரத்தில் முகம் சிவந்து தன் ஹை ஹீல்ஸை கலற்றி வினாடி நேரத்தில் எடுத்து அவன் கன்னத்தில் அடித்தவுடன் அவன் உச்சமாய் அதிர்ந்து நின்றான். உன் திமிரை என்கிட்ட காமிக்காத. இப்படி சீப்பா யாரையும் எடப்படாத. நீ புருனே சுல்தானா இருந்தாலும் பண்பாட முதல்ல கத்துக்கோ. யூ டர்ட்டி மைண்டட் ராஸ்கல். வேகமாக வெளியேறினாள் அஞ்சலி. தன் கன்னத்தையே தடவி கொண்டிருந்தான் கிரிதர். அத்தியாயம் 5. கதவை தட்டிவிட்டு அந்த உயர்ந்த ஜாதி அலுவலக அறைக்குள் நுழைந்தான் அனுபவ். குட் மார்னிங் கிரிதர். சுழல் நாற்காலியில் திரும்பிய கிரிதர், குட் மார்னிங் அனுபவ், வா உக்காரு. எப்படி இருந்துச்சு பார்ட்டி நேத்து என்றான். ஒலித்த ஃபோனை எடுத்து நோ கால்ஸ் ஃபார் 10 minutes என்றான். நைஸ், ஆனால் திடீர்னு நீ அப்செட் ஆன மாதிரி தெரிஞ்சுது. நத்திங், திடீர்னு பிஸ்னஸ் திங்கிங், பாதியிலேயே வேலை இருக்குன்னு சொல்லி புறப்பட்டுட்ட. அஞ்சலி எதுவும் சொன்னாலா? தலைவலி வந்துடுச்சுன்னு சொன்னான். ரைட், உட்காரு. எதுக்கு உன்னை வர சொன்னேன்னா, இன்னைக்கு நாள் நல்லா இருக்கு, அதனால நாம புதுசாக சேர்ந்து ஆரம்பிக்க நினச்ச
கிரானைட்ஸ் இண்டஸ்ட்ரியோட அக்ரிமெண்ட் ரெடி பண்ண சொன்னேன். இப்போ அதில் நீயும் நானும் கையெழுத்து போட போகிறோம். அனுபவை உற்சாகம் தூக்கி அடித்தது. இது விஷயமாக அனுபவ்தான் பலமுறை ஆர்வம் காட்டியிருந்தானே ஒழிய கிரிதர் யோசனையில்தான் இருந்தான். இன்னும் முடிவுக்கு வராமல் இருந்தான். இப்போது அவன் முடிவெடுத்து சொன்னதும் அனுபவால் சந்தோஷத்தை தாங்க முடியவில்லை. ஐ எம் வெரி ஹாப்பி கிரிதர். கிரிதர் டிராயரில் இருந்து டைப் செய்யப்பட்ட ஒப்பந்த பத்திரத்தை எடுத்து மேஜை மேல் வைத்தான். அனுபவ், மனம் விட்டு சில விஷயங்கள் பேசிடலாம். இந்த தொழிலில் ஏற்கனவே நான் கொடி நாட்டியாச்சு. என் கம்பெனியோட குட்வில் பற்றி உனக்கு தெரியும். இப்போ இன்னொரு இண்டஸ்ட்ரியை நான் முழுக்க முழுக்க என் சொந்த கேபிட்டல்லையே ஆரம்பிக்க முடியும். எனக்கு ஃபண்ட்ஸ் ப்ராப்ளம் எதுவும் இல்லை. ரொம்ப நாளாக உனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதால உன்னை பார்ட்னராக சேர்த்துக்க சம்மதிக்கிறேன். வருஷ லாபம் உன் கூரை வழியாக கொட்ட போகுது. ஒன்றுக்கு பக்கத்தில் சைபராக போட்டே உன் பேனாவில் நிப்பு தேஞ்சிட போகுது. உண்மையா இல்லையா? 100% உண்மை. என்னை பார்ட்னராக சேர்த்துக்கிறதுக்கு சம்மதிக்கிறது தெரிஞ்சே நீ செய்கிற உதவி ரொம்ப பெரிய அதிர்ஷ்டம். இதுக்கு என்னால் எப்படி நன்றி செலுத்த முடியும்னே புரியல. முடியும் அனுபவ். உன் ஆசையை நான் நிறைவேற்றி வைக்கிற மாதிரி என்னோட நியாயமான ஆசையை உன்னாலையும் நிறைவேற்றி வைக்க முடியும். என்னப்பா அது? சொல்லு. என்னால் முடிஞ்சா கண்டிப்பாக செய்வேன். என்ன ஆசை உனக்கு? கல்யாண ஆசை தான். ஃப்ராங்காக பேசுகிறேன். எனக்கு உன் தங்கச்சி அஞ்சலியை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளை நான் மனைவியை அடைஞ்சா ரொம்ப பெருமைப்படுவேன். என்ன சொல்கிற? பிரமித்து போனான் அனுபவ். அஞ்சலிக்கு இப்படி ஒரு வாழ்வா? எவ்வளவு பெரிய கோடீஸ்வரன் இந்த கிரிதர். இவனுக்கு என் தங்கை மேல் ஆசை ஏற்பட்டது அவள் செய்த புண்ணியம். அனுபவ் எழுந்து மேஜையை சுற்றி கொண்டு வந்து அவன் கைப்பற்றி குலுக்கி நெஞ்சார தழுவி, அவ கொடுத்து வச்சிருக்கணும் கிரிதர். இப்போ இளவரசியா இருக்கா. அவளை நீ மகாராணி ஆக்குறேன்னு சொல்கிற. உனக்கு பொண்ணு தர பாம்பேலையும் டெல்லிலையும் எவ்வளவு பேர் போட்டி போடுறாங்கன்னு எனக்கு தெரியும் கிரிதர். வி ஆர் லக்கி. வேற என்ன சொல்கிறது? அப்போது அஞ்சலியே எனக்கு கல்யாணம் செய்து வைக்க உனக்கு முழு சம்மதம் தானே? பால் பாயாசம் கசக்குமா? அஞ்சலிக்கு சம்மதம் இருக்கணுமே. உன்னை யாராச்சும் ரிஜெக்ட் செய்ய முடியுமா? உன்னை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னால் அவளுக்கு பைத்தியம்னு அர்த்தம். ஏதோ காரணத்தால் அவன் மறுத்தா கூட அவன் மனசை மாற்றி எனக்கு கட்டி வைப்பியா? ஷியூர். அவளை நான் தான் வளர்த்தேன், ஆளாக்கினேன், ஏகப்பட்ட சுதந்திரம் கொடுத்துருக்கேன். என் மேலே மரியாதையும் பாசமும் வச்சிருக்கா. இந்த விஷயத்தில் என் முடிவுக்கு அவன் நிச்சயம் கட்டுப்படுவா. இதில் எந்த மாற்றமும் இல்லை. என் உயிரே போனாலும் சரி, அஞ்சலி உனக்கு தான். உன் வார்த்தையை நம்புறேன். கமான், கையெழுத்து போடு என்று ஒப்பந்தத்தை அவனிடம் நீட்டினான். அவன் சரசரவென்று கையெழுத்து போட்டு முடித்ததும் தானும் கையெழுத்து போட துவங்கினான் கிரிதர். அத்தியாயம் 6. புல்வெளியில் ஊஞ்சல் அமைத்து அதில் மெதுவாக அசைந்து கொண்டிருந்தான் அனுபவ். கையில் நிரப்பப்பட்ட விஸ்கி கிளாஸ், நடப்பட்ட விளக்குகளில் வெளிச்சங்கள் இது இரவில்லை என்று பொய் சத்தியம் செய்து கொண்டிருந்தன. காரில் வந்து இறங்கினாள் அஞ்சலி. அஞ்சலி, இங்கே வா என்றான். வந்தாள். நீ போடா என்றதும் விஸ்கி ஊற்றி கொடுக்க காத்திருந்த வேலைக்காரன் விலகினான். என்னண்ணா என்றாள். உட்காரு. அவன் அருகில் அமர்ந்தாள். அவன் சிகரெட் எடுத்து வைக்க லைட்டரால் கிளிக் செய்து பற்ற வைத்தாள் அஞ்சலி. எங்கே போயிட்டு வர? மியூசிக் அகாடமியில் பாபா ஷேகல் பர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு. யாரோட போயிருந்த? வித் ஃப்ரெண்ட்ஸ். என்ன திடீர்னு விசாரிக்கிற? திடீர்னு தானே பார்த்தேன். வாட் டு யூ மீன்? வந்திருந்தேன். லைட்டெல்லாம் அணைச்சப்புறம் லேட்டாக வந்தேன். எனக்கு முன் வரிசையில் ஒரு ஜோடி. மியூசிக்கை கவனிக்க அவங்களுக்கு நேரம் இல்லை. அவங்க ஒருத்தர் மீட்டிக்கிட்டு இருந்தாங்க. அதில் அந்த பொண்ணு நீயா இருப்பன்னு என்னால் நம்பவே முடியலை. ஹிமாலயன் ஷாக். எழுந்து வந்துட்டேன். அனுபவ், சொல்லிடுறேன், நான் அவரை லவ் பண்ணுறேன். ஆமாம், அவர் ஒரு என்ஜினியர். பேரு விக்ரம். ராம் கன்ஸ்ட்ரக்ஷனில் கைகட்டி வேலை பார்க்குறவன். கேவலம் 7000 சம்பாதிக்கிறவன். மைண்ட் இட். ஒரு மாதத்துக்கு என்னோட சிகரெட் செலவு. என்ன பார்க்குற? வந்ததும் ஒரு ரூமில் ஆராய்ஞ்சிட்டேன். கிடைச்ச தகவலை வச்சு மேற்கொண்டு விசாரிச்சு இப்போ அவன் ஜாதகமே தெரியும். முகம் சுளித்து அவனை பார்த்தாள். உன்னோட புத்திசாலித்தனத்தை காட்டுறதா நினச்சி கீழ்த்தரமாக நடந்துக்கிட்டு இருக்கிற. என் ரூமில் சோதனை போட்டது நல்லா இல்லை. நான் விரும்புகிறவரை பற்றி கேவலமாக பேசுகிறதும் நல்லா இல்லை. அஞ்சலி, சீரியஸாக சொல்லு. வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் தானே? நோ, லவ், பியூர் லவ். நாங்கள் கல்யாணம் பண்ணிக்க போகிறோம். அஃப்கோர்ஸ் உன்னோட சம்மதம் வேணும், ஆசீர்வாதமும் வேணும். நானே பக்குவமாக ஆரம்பித்து பேச இருந்தேன். அஞ்சலி, உன் கல்யாண விஷயத்தில் தீர்மானிக்கிற உரிமை எனக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்குது. என் மனசுக்கு பிடிச்ச விக்ரமை தீர்மானின்னு சிபாரிசு செய்ய எனக்கு உரிமை இல்லையா? அந்த சிபாரிசை நான் நிராகரிக்கலாம் இல்லையா? ஒரு நல்ல மனுஷனை நிராகரிக்க காரணம் வேணும் அனுபவ். அவனுக்கு நம்ம அந்தஸ்து இல்லை. அதை பற்றி நான் தான் கவலைப்படணும். இப்போ அவர் இருக்கிற அந்தஸ்தே எனக்கு போதும். பணம் எனக்கு திகட்டியாச்சு அனுபவ். ஏற்கனவே கல்யாணம் நிச்சயமான பொண்ணுக்கு யாரும் கல்யாணம் பேச மாட்டாங்க அஞ்சலி. என்ன சொல்கிற? உன் கல்யாண விஷயத்தில் நான் ஏற்கனவே முடிவெடுத்துட்டேன். கிரிதர் தான் மாப்பிள்ளை. நேற்று காலையில் மனசார ஒப்புதல் கொடுத்துட்டேன். அவனே விரும்பி கேட்டது உன் அதிர்ஷ்டம். இந்த ஒப்புதலின் பேரில் தான் என்னை புது இண்டஸ்ட்ரியில் பார்ட்னராக சேர்த்துக்கிட்டு இருக்கான். அக்ரிமெண்ட் சைன் பண்ணிட்டோம். அது கிட்டத்தட்ட நிச்சயதார்த்தம் மாதிரி தான். முகூர்த்த தேதி மட்டும்தான் பார்க்கணும். புரிஞ்சுதா என்றான் கண்டிப்பான குரலில்.
வேகமாக எழுந்து கொண்ட அஞ்சலி, விளையாடுறியா? என்ன கேட்காம நீ எப்படி சம்மதிக்கலாம்? அந்த கிரிதர் ஒரு கீழ்த்தரமான பொறுக்கி தெரியுமா என்றாள். சொல்லி முடித்ததும் மறையப்பட்டாள். அவனை பற்றி பேசுறதுக்கே ஒரு தகுதி வேணும் அஞ்சலி. எவ்வளோ பெரிய மனுஷன் தெரியுமா? அவன் வாயை திறந்து கேட்டது உன்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய வரம். தவம் இருந்தாலும் கிடைக்காத வரம். எவனோ ஒரு அட்ரஸ் இல்லாதவனோட சுத்திட்டு காதல்னு கதையடிக்கிறியா? உனக்கு செல்லம் கொடுத்தது ஏன் தப்பு? கண்டிப்பா சொல்றேன். அந்த பண்ணாடைய உதறிடு. உனக்கும் கிரீதருக்கும் தான் கல்யாணம். அனுபவ், உனக்கு என் கல்யாணமோ சந்தோஷமோ முக்கியம் இல்லை. அதனால உனக்கு கிடைக்கிற பார்ட்னர்ஷிப் தான் முக்கியம். அதானே உண்மை? எஸ், அதான் உண்மை. ஒரு வைர சுரங்கத்தை சும்மா தரேன்னு சொன்னா வேணாம்னு சொல்றதுக்கு ஒருத்தன் முட்டாளாதான் இருக்கணும். ஓகே, உனக்கு பணத்து மேலே இத்தனை நாள் ஆர்வம் தான் இருந்துச்சு. இப்போ வெறியே வந்துருச்சு. உன் வெறிக்காக என்ன பலியிட பார்க்குற? சாரி, நான் சம்மதிக்க மாட்டேன். இனிமே உன்னோட இந்த வீட்டில் இருக்கிறதே கூட பாவம். குட் பை. வேகமாக நடக்க முற்பட்டவளை கையை பிடித்து தடுத்து நிறுத்தினான். எவ்வளவு சீக்கிரம் என்னை தூக்கி எறிஞ்சிட்ட? இனிமே உன் உணர்வுகளுக்கு நானும் மதிப்பு தர்றதா இல்லை. வா வா என்னோட. அவளை விடுவிடுவென்று இழுத்துக்கொண்டு வீட்டுக்குள் நுழைந்தான். அனுபவ், விடு. திஸ் இஸ் நாட் ஃபேர். கையை விடு என்று அவள் கத்த கத்த இழுத்து வந்து ஒரு அறைக்குள் தள்ளினான். உள்ளே இருந்த கட்டிலில் வந்து விழுந்தாள் அவள். நான் நினைச்சது நடக்கும், நடந்தே தீரும். அது வரைக்கும் உனக்கு சிறைதான். சாரி, வேற வழி இல்லை என்றவன் அங்கிருந்த டெலிஃபோனை பார்த்தான். சென்று அதை வயரோடு பிடுங்கி கையில் எடுத்துக்கொண்டு அவசரமாக வெளியேறி கதவை பூட்டினான். அத்தியாயம் 7. கதவு தட்டப்பட்டு விழித்த விக்ரம் டைம் பீஸ் பார்த்தான். இரவு மணி 1:15. இந்த நேரத்தில் யார்? கைலியை சரியாக கட்டிக்கொண்டு விளக்கை போட்டுக்கொண்டு வந்து கதவை திறந்தான். திறந்ததுமே அந்த 4 பேரும் திமு திமுவென்று உள்ளே நுழைந்தார்கள். ஒவ்வொருவன் கையிலும் உருட்டுக்கட்டை. கதவை திறந்து கொண்டு உள்ளே வந்தான் அனுபவ். கட்டில் மேல் உட்கார்ந்திருந்த அஞ்சலி திரும்பி அவனை பார்த்து முறைத்தாள். ஜன்னல் வழியா கொடுக்கப்படுற சாப்பாட்டை வேணாம்னு சொல்லி உண்ணாவிரத போராட்டம் இருப்பேன்னு நினைச்சேன். ஒழுங்கா சாப்பிட்றேன்னு சொன்னாங்க. பரவாயில்ல என்றான். நான் எதுக்கு பட்டினி கிடக்கணும்? நல்லா சாப்பிட்டுட்டு தெம்பா இருந்தா தானே சந்தோஷமா கல்யாணம் பண்ணிக்க முடியும். சே, இப்படி 3rd கிரேட் வில்லன் மாதிரி அடைச்சு வச்சு வசனம் பேசுறியே. நீ எந்த காலத்துல இருக்கன்னு புரியல அனுபவ். உன் தங்கச்சிய ரொம்ப முட்டாளா நினைக்கிற. சட்டம் தெரியாத மண்டா நினைக்கிற. எத்தனை நாளைக்கு என்ன அடைச்சு வைப்ப? கிரிதரை விட்டு எனக்கு கட்டாயமா தாலி கட்ட வைக்கிறேன்னே வச்சுக்கோ. ஐயோ, கழுத்துல தாலி ஏறிடுச்சேன்னு சென்டிமெண்ட்ஸ்ல உருகி அந்த கிரிதரோட வாழ்ந்துடுவேன்னு நினைக்கிறியா? நேரா போலீஸ் ஸ்டேஷன் போய் நான் மேஜர், என் விருப்பத்துக்கு எதிராக நடந்த இந்த கல்யாணம் செல்லாதுன்னு எழுதி கொடுத்து செயின் கலட்டுற மாதிரி கழட்டி வச்சுட்டு போயிடுவேன். என்ன செய்ய முடியும் உங்களால? கல்யாணம்ங்கிறது மனசுல எழுதுற விஷயம். கல்யாண பத்திரிக்கை எழுதுறது மட்டும் போதாது அனுபவ். மெதுவாக சிரித்தான் அனுபவ். பேசி முடிச்சிட்டியா? நீ தாலி சென்டிமெண்ட் எல்லாம் மதிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியாதா? ஆனா உயிர் சென்டிமெண்ட்னு ஒன்று இருக்கு. எந்த காதலியும் அதை மதிச்சே தீர்வான்னு நான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? அதாவது நீ தற்கொலை பண்ணிக்குவேன்னு மிரட்ட போறியா? சாரி பிரதர், இவ்வளவு தூரம் சுயநலமாகிட்ட உன் உயிருக்காக நான் கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்க மாட்டேன். நான் ஏமா சாகணும்? எவ்வளவோ சாதிக்க வேண்டியது இருக்கு எனக்கு. ஆஸ்பத்திரியில உன் அருமை காதலன் உடம்புல ஒரு இடம் பாக்கி இல்லாம கட்டு போட்டுட்டு இருக்காங்க. அதை உனக்கு சொல்லிட்டு போகலாம்னு வந்தேன். முகத்தில் ரத்தம் பாய அவன் சட்டையை கொத்தாக பிடித்து உலுக்கி கேட்டாள். அட பாவி, விக்ரம என்ன செஞ்ச? இதை பாரு, உனக்கும் எனக்கும் தான் பிரச்சனை. அவர் பாவம், அப்பாவி. அவரோட விளையாடாத. நமக்குள்ள பிரச்சனை வர்றதுக்கு காரணமே அவன்தானே. நான் எதுவும் விளையாடலம்மா. அதுக்குன்னே தனியா பசங்க இருக்காங்க. சும்மா தட்டுங்கடான்னா இன்டென்சிவ் கேர் யூனிட்ல சேர்க்குற அளவுக்கு பண்ணிட்டானுங்க போலிருக்கு. விளையாடி முடிச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு வாங்கடான்னே. பார்க்குறியா? அனுபவ் சட்டை பையிலிருந்து ஃபோட்டோ எடுத்து காட்டினான். அதில் விக்ரம் உடம்பின் சகல பாகங்களிலும் ரத்தம் வழிய அவன் வீட்டில் விழுந்து கிடந்தான். ஐயோ விக்ரம் என்று அலறினாள் அஞ்சலி. அஞ்சலி, இப்போ அவன் உடம்புல உயிர் மட்டும் இருக்கு. அதையும் எடுக்க சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆயிடாது. உனக்கு அவன் காதல் வேணுமா, உயிர் வேணுமா? ஏதாச்சும் ஒன்று தான் கேட்கணும். அதிர்ந்து போய் நின்றாள். சற்று முன் பேசின அலட்சியம் காணாமல் போய் முற்றிலும் ஆடிப்போயிருந்தாள் அஞ்சலி. யோசிச்சு சொல்லு என்று வெளியேறிய அனுபவ் கதவை பூட்டி சென்றான். அத்தியாயம் 8. ஜாக் அண்ட் ஜில் என்று வசனம் எழுதிய பனியனை அணிந்த சுசீலா கன்னத்தில் கை தாங்கி எதிர் நாற்காலியில் அமர்ந்திருந்த விக்ரமையே பார்த்து கொண்டிருந்தாள். புகையும் சிகரெட்டோடு கண்களை மூடி கேட்டுக்கொண்டிருந்த பரத் அப்புறம் என்றான். இப்படி அநியாயத்துக்கு 8வது சாப்டரில் லேட் என்ட்ரி கொடுப்பது நியாயமா என்று கேட்கிற வாசகர்களுக்காக கவனிக்கவும். இது பரத் சுசீலா துப்பறியும் நாவல் அல்ல, பங்கு பெறும் நாவல். எனவே அவர்களை மன்னித்து விடலாமா? நான் 10 நாள் ஆஸ்பத்திரியில் இருந்தப்போ கடைசி நாள் அஞ்சலியோட அண்ணன் வந்து இந்த கல்யாண பத்திரிக்கையை கொடுத்துட்டு போனான். நான் இந்த கல்யாணத்தை தடுக்க நினைச்சா என்னை கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு போனான். எனக்கு நிஜமாவே உயிர் மேல பயம் வந்துருச்சு. என் ஃப்ளாட்டை பூட்டிக்கிட்டு ஒரு ஹோட்டல்ல ரூம் எடுத்தேன். வேலைக்கு லீவ் போட்டேன். அஞ்சலியை மீட் பண்றதுக்கு எத்தனையோ விதமா
இந்த 3 நாளும் முயற்சி செஞ்சேன், முடியல. போன்லையும் பேச முடியல, லெட்டரும் கொடுத்து விட முடியல, எந்த விதத்திலையும் அவளோட தொடர்பு கொள்ள முடியல. எனக்கு நிச்சயமா தெரியும், நடக்க போறது கட்டாய கல்யாணம். அவளுக்கு சம்மதம் இல்லாம தான் இந்த கல்யாணத்தை அனுபவம் நடத்துறான். என்னால நேருக்கு நேர் அவனோட மோத முடியாது. என்கிட்ட ஆள் பலமோ பண பலமோ இல்ல. ஆனா என்னால அஞ்சலியை இழக்க முடியாது சார். அஞ்சலி வேணும் எனக்கு. நீங்க என்ன செய்வீங்களோ தெரியாது. இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துங்க. என்னோட அவளை சேர்த்து வைங்க ப்ளீஸ் சார். விக்ரம் மெதுவாக விசித்து அட துவங்கினான். நெற்றியிலும் கையிலும் கட்டு போட்டிருந்தான். ஸ்டாப் இட் விக்ரம், இட் இஸ் டூ பேட். என்ன செய்ய முடியும்னு பாசிட்டிவா யோசிக்கலாம். வழக்கமா குற்றத்தை துப்பறிஞ்சு குற்றவாளியை கண்டுபிடிக்க சொல்லி தான் எங்ககிட்ட வருவாங்க. நீங்க கல்யாணம் பண்ணி வைங்கன்னு வந்திருக்கீங்க. அந்த பத்திரிகையை கொடுங்க என்றான் பரத். 18ஆம் தேதி மாலை 7 மணிக்கு ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் ரிசப்ஷன் என்றும் தேவாவின் இன்னிசை நிகழ்ச்சி என்றும் அழைப்பில் இருந்தது. பாரத் கேலண்டரில் தேதி பார்த்தான். 15. இன்னும் 3 நாட்களில். விக்ரம், இது ரிசப்ஷனுக்கான பத்திரிகை தானே? கல்யாணம் எப்போ எங்க என்னைக்கு நடக்குதுன்னு விபரம் இல்லையே. கல்யாணம் காலையில ஏதோ ஒரு இடத்துல யாரையும் கூப்பிடாம ரகசியமா நடத்த திட்டம் போட்டிருக்கான் அனுபவ். ஒரு விஷயம் சரியா தெரியணும் மிஸ்டர் விக்ரம் என்றாள் சுசீலா. அந்த பொண்ணு அஞ்சலி உங்களை உண்மையா நேசிச்சாளா இல்ல ஜஸ்ட் லைக் தட் பொழுதுபோக்கா பழகினாளா? சே, என்னங்க இப்படி கேட்டுட்டீங்க? அவ என்ன உயிரா நேசிக்கிறா. அவளோட சம்மதம் இல்லாம எப்படி இந்த மாதிரி பத்திரிக்கை அடிக்க முடியும்? அவளை கட்டாயப்படுத்தி இருக்காங்க. எப்படி என்னால் அவளை கான்டாக்ட் பண்ண முடியலையோ அதே மாதிரி அவளையும் யாரோடையும் தொடர்பு கொள்ள முடியாம வச்சிருக்கான் அனுபவ். ரொம்ப மாடர்ன் டைப் கேர்ள்னு சொல்றீங்க, வயது 20ன்னு சொல்றீங்க. இப்போ இந்த மாதிரி அடைச்சி வைக்கிறதெல்லாம் சாத்தியமா? அதான் உண்மை. அவள் வழக்கமாக போகிற நீச்சல் குளத்துக்கு, டென்னிஸ் கிளப்புக்கு, ஃப்ளையிங் கிளப்புக்கு எல்லாம் ஃபோன் பண்ணி விசாரிச்சிட்டேன். 15 நாளாக வரலன்னு சொல்கிறாங்க. நானும் பொம்பளை குரலில் பல தடவை ஃபோன் பண்ணி பார்த்துட்டேன். அஞ்சலி ஊரில் இல்லைன்னு சொல்லிட்டு சட்டுன்னு வச்சிடுறாங்க. அவளோட ஃப்ரெண்ட்ஸு 7 பேரை போய் சந்தித்தேன். அவங்க ஃபோன் செய்தப்பவும் அதான் சொல்லியிருக்காங்க. யாருமே நேரில் போய் பார்க்கலையா? ஊரில் இல்லைன்னு மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பதில் வந்தப்புறம் யார் நேரில் போவாங்க? அவளோட ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே பணக்கார வீட்டு பொண்ணுங்க. நேரில் போய் அவமானப்படுத்தப்பட்டா என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறாங்க. அனுபவ் அஞ்சலியை தன் பங்களாவுக்குள்ளே சிறை மாதிரி வச்சிருக்கான்னு நீங்கள் சந்தேகப்படுறீங்க இல்லையா? படு ஸ்ட்ராங்கா, அதில் எனக்கு சந்தேகமே இல்லை. அவள் யாரோடையும் கம்யூனிகேட் பண்ண முடியாமல் காவல் போட்டிருக்கணும். பரத் சில வினாடிகள் எதுவும் பேசாமல் சிகரெட் பிடிப்பதில் ஆழ்ந்தான். சுசீலாவை பார்த்தான். இவர் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா நம்புற மாதிரி தான் இருக்குது. அஞ்சலி மேஜர், அது நமக்கு ப்ளஸ் பாயிண்ட். இந்த கல்யாணத்தில் அவளுக்கு சம்மதமா இல்லையான்னு கரெக்டாக நமக்கு தெரிஞ்சிட்டா பெட்டர். சம்மதம் இல்லைன்னு சொல்லிட்டா எப்பாடுபட்டாவது கல்யாணத்தை நிறுத்தி இவரோட சேர்த்து வச்சிடலாம். அவள் பல்ட்டி அடிச்சிட்டா சிரமம் என்றான். கரெக்டு. நீ இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கலைன்னா விஷத்தை குடிச்சிடுவேன்னு அவங்க அண்ணன் சொல்லியிருந்தா? தன்னை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்கின அண்ணனோட உயிரா தன் காதலா எது முக்கியம்னு அஞ்சலி யோசிப்பாளே என்றாள் சுசீலா. அப்படியெல்லாம் சென்டிமெண்ட்ஸில் அவள் எங்கள் காதலை குழி தோண்டி புதைக்க மாட்டா மேடம். அவளை சந்திக்க முடிஞ்சிட்டா போதும். ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி சீப்பான மிரட்டலால் அவள் சம்மதிச்சதா தெரிஞ்சா உடனே நான் ஒரு பாட்டில் விஷத்தை குடிக்கவான்னு கேட்க தயாராக இருக்கேன். அப்போது அண்ணன் உயிரா ஏன் உயிரா எது முக்கியம்னு யோசிக்க மாட்டா. நான் தான் முக்கியம்னு வந்துடுவா. அபாரமான நம்பிக்கை என்ற பரத். வெல், நாங்கள் முயற்சி பண்ணி பார்க்குறோம். விக்ரம், நீங்கள் எந்த நேரமும் ஹோட்டல் ரூம்லேயே அவைலபிளாக இருங்க. எங்கேயும் தலை காட்டாதீங்க. அனுபவ் வீட்டு ஃபோன் நம்பர், அட்ரஸ் எல்லாம் குறித்து கொடுத்துட்டு போங்க என்றான். அவன் விவரங்கள் தந்து விட்டு போனதும், சுசி, காதலர்களை சேர்த்து வச்சா புண்ணியம். பாரேன், இந்த ஃபோட்டோவில் அஞ்சலி கண்ணடிக்கிற மாதிரி இல்லை. இவளை நேரில் மீட் பண்ணுறதுக்காகவாவது இந்த விவகாரத்தில் தலையிட்டு தான் ஆகணும். அடுத்தவன் காதலியே சைட் அடிக்கிறீங்களே, விவஸ்தை இருக்கா அவங்களுக்கு என்றாள் சுசீலா. நீயும் தொன்று தொட்டு இதே கேள்வியே கேட்டுக்கிட்டு இருக்க. கடவுள் உண்டாங்கிற கேள்வி மாதிரி தான் இதுவும். சில சமயம் இருக்கு, சில சமயம் இல்லை. ஒரு மாடு இருக்குதுன்னு வச்சுக்கோ, அது ஒருத்தன் தோட்டத்தில் போய் மேய்ஞ்சிடுச்சுன்னு வச்சுக்கோ, என்ன அர்த்தம்? அதுக்கு பசின்னு அர்த்தம். அது இல்லை, மாட்டோட சொந்தக்காரன் ஒழுங்கா தீனி போடலைன்னு அர்த்தம். அந்த மாதிரி. அப்போ நீங்கள் மாடா? குரங்குலேருந்து வந்தவன் மனுஷன், இது உண்மை. இதையே நாம் ஒத்துக்கிட்டப்புறம் நான் மாடுன்னு ஒத்துக்கக்கூடாதா? நான் ஜல்லிக்கட்டு முரட்டுக்காலன்னா நீ மடி நிரம்பின பசுமாடு. சகிக்கல பரத். இப்போ விக்ரமோட பிரச்சனைக்கு என்ன செய்கிறதா இருக்கீங்க? முதல்ல நேர் வழி சுசி, அப்புறமா குறுக்கு வழி அவசியமானு யோசிக்கலாம். நேர் வழின்னா அனுபவ நேராக பார்த்து பேசலாம் என்றான் பரத். அத்தியாயம் 9. பரத் சிகரெட் புகைத்தபடியும் சுசீலா டுவர்ட்ஸ் யூ என்று எழுதின பனியனில் சுருக்கத்தை சரி செய்து அங்கிருந்த புத்தகத்தை எடுத்து புரட்டியபடியும் அனுபவ் வீட்டின் வரவேற்பறையில் காத்திருந்தார்கள். உள்ளே வேலைக்காரன் கொண்டு வந்து கொடுத்த அவர்களின் விசிட்டிங் கார்டை பார்த்த அனுபவ் புருவங்களை சுருக்கினான். என்னவா? உங்களோட ஒரு 10 நிமிஷம் பேசணுமா? ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சிக்காரங்களுக்கு என்கிட்ட என்ன வேலை?
விவரம் எதுவும் சொல்லல சார். வரேன்னு சொல்லு, வெயிட் பண்ண சொல்லு என்ற அனுபவ் அடுத்த 5வது நிமிடம் வரவேற்பறையில் இருந்தான். அவர்கள் எதிரே அமர்ந்தான். என்ன விஷயம் என்றான் நேரடியாக. உங்க தங்கை மிஸ் அஞ்சலிய நாங்க சந்திக்கணும் சார் என்றான் பரத். எதுக்கு? விக்ரம்னு ஒருத்தர் எங்ககிட்ட ஒரு கேஸ் ஒப்படைச்சிருக்காரு. உங்க தங்கை அஞ்சலியும் அவரும் மனசார காதலிக்கிறாங்களாம். அது உங்களுக்கு பிடிக்கலையாம். அதனால அவரை ஆள் விட்டு தாக்கின நீங்க உங்க தங்கையை அடைச்சு வச்சு அவ விருப்பத்துக்கு எதிராக கட்டாய கல்யாணம் பண்ண முயற்சி பண்றீங்களாம். அனுபவின் நெற்றியோர நரம்புகள் துடித்தன. நான்சென்ஸ், அதெல்லாம் எதுவும் இல்லை. என் தங்கையோட முழு சம்மதத்தோட தான் கல்யாணம் நடக்க போகுது. நீங்க போகலாம். இருங்க சார், விக்ரம் காதலிச்சது பொய்யா? ஒரு பொண்ணு அழகா இருந்தா லட்சம் பேர் காதலிக்கலாம். அஞ்சலியும் விக்ரம காதலிச்சிருக்கா? நோ. எஸ், அஞ்சலி தன் கைப்பட எழுதின லெட்டர்ஸ் இப்போ எங்ககிட்ட இருக்கு. அஞ்சலியும் விக்ரமும் நெருக்கமாயிருந்து எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸும் இருக்கு. சரி, இருக்கலாம். ஒருத்தனை நேச்சிட்டு அப்புறம் மனசை மாற்றிக்க ஒரு பொண்ணுக்கு உரிமை இருக்கு. எத்தனை ஆம்பளை பசங்க பொண்ணுங்களை அம்போன்னு விட்டுடுறது இல்லையா? ஆக விக்ரம அஞ்சலி காதலிச்சது உண்மைன்னு ஒத்துக்கிறீங்களா? இப்போ மனசு மாதிரி கிரிதரை கல்யாணம் செய்துக்க ஒத்துக்கிட்டதா சொல்றீங்களா? ஆமாம். இதை அஞ்சலி வாயால் எங்ககிட்ட சொல்ல சொல்லிடுங்க. நாங்கள் எந்த விவகாரமும் இல்லாமல் தேங்க்ஸ் சொல்லிட்டு எழுந்து போயிடுறோம். உங்ககிட்ட அவளை சொல்ல வைக்கணும்னு எனக்கு என்ன அவசியம்? பின்ன நாங்கள் எப்படி நம்புறது? நீங்கள் நம்புறதும் நம்பாததும் உங்கள் இஷ்டம். அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நீங்கள் போகலாம். விக்ரம் சொன்ன மாதிரி உங்கள் தங்கையை நீங்கள் வெளி உலக தொடர்பு இல்லாமல் அடைச்சி வச்சிருக்கீங்கன்னு நான் சந்தேகப்படுறேன். இது சட்டப்படி குற்றம். அஞ்சலி ஒரு மேஜர், அதை மறந்துடாதீங்க. இதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார்? போலீஸா? போலீஸ் வந்தால் தான் அஞ்சலியை ப்ரெசன்ட் பண்ணுவீங்கன்னா நாங்கள் தயாராக இருக்கோம். எங்களுக்கு தெரியாத போலீஸ் இல்லை. அனுபவ் சிரித்தான், எழுந்து கொண்டான். இடம் புரியாமல் வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க. வெல், நீங்கள் போய் போலீஸோட வரலாம். எனக்கு ஒன்றும் அப்ஜெக்ஷன் இல்லை. மிஸ்டர் அனுபவ், விக்ரம் மூலமாக அவரை கொலை செய்ய நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னு புகார் கொடுக்க வச்சு விஷயத்தை பெருசுபடுத்த முடியும். முடிஞ்சா செய்யுங்க. வில் யூ ப்ளீஸ் கெட் அவுட் என்று சொல்லிவிட்டு மேற்கொண்டு எதுவும் பேசாமல் அனுபவ் எழுந்து உள்ளே சென்று விட்டான். கிரேட் இன்சல்ட் பரத். அவன் கழுத்தை பிடிச்சு தான் நம்மளை தள்ளலை என்றாள் சுசீலா வெளியே வந்ததும். சுசி, எப்பவுமே நல்லதுக்கு காலம் இல்லை. அஞ்சலியை அவ விருப்பத்துக்கு விரோதமாக அடைச்சி வச்சிருக்கிறதா அவ சார்பாக யார் வேணும்னாலும் புகார் கொடுத்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்க முடியும் சுசி. டிஐஜியோட வந்து இறங்கி பதிலுக்கு அவன் முகத்தில் குத்தலாம். வா என்றான் பரத். அத்தியாயம் 10. டிஐஜி பரமசிவம் பரத் சுசீலாவை பார்த்து உதடுகளை பிதுக்கினார். ஐ எம் சாரி மிஸ்டர் பரத், இந்த விஷயத்தில் என்னால் எந்த வகையிலையும் உதவி பண்ண முடியாத நிலை, புரிஞ்சுக்கங்க. என்ன சார் சொல்கிறீங்க என்றான் அதிர்ச்சியுடன் பரத். இப்போதான் டிஜிபி ஃபோன் செஞ்சாரு. அவருக்கு சிஎம் பர்சனலாக ஃபோன் செஞ்சு சொன்னாராம். என்னன்னு? அனுபவ் சம்மந்தமாக யார் எந்த மாதிரி புகார் கொடுத்தாலும் ரிஜெக்ட் பண்ணுங்க, எந்த நடவடிக்கையும் எடுக்க வேணாம்னு. அனுபவ் சிட்டியில் ஒரு பெரிய விஐபி பரத். அதுக்காக அவன் சட்டத்துக்கு புறம்பா எது செஞ்சாலும் கண்டுக்காம விட்டுடுவீங்களா? என்ன செய்ய சொல்றீங்க? சிஎம் ஃபோன் செஞ்சிருக்கிறப்போ அதை மீறி என்ன பண்றது? எங்க டிபார்ட்மெண்ட் பல சமயங்கள்ல இந்த மாதிரி அரசியல் தலையீடுகளாலேயே நேர்மையா செயல்படாம போயிடுது. கடைசியில பப்ளிக் திட்டுறது எங்களை தான். ஹாவ் சம் மெர்சி சார். ஒருத்தனை உயிர் போற லிமிட் வரைக்கும் ஆள் விட்டு அடிச்சிருக்கான். தன் சொந்த தங்கைய கைதி மாதிரி அடைச்சி வச்சிருக்கான். ஏதோ சொல்லி மிரட்டி கட்டாய கல்யாணம் நடத்த போறான். அந்த பொண்ணுக்கு இந்த நிமிஷம் என்ன நிலைமைன்னு கூட தெரியாது நமக்கு. நீங்க என்னடானா கண்டுக்க போறதில்லன்னு சொல்றீங்க? எத்தனை தடவை உங்களுக்கு உதவி செஞ்சிருக்கோம். இந்த தடவை விட்டுடுங்க பரத். எனக்கு போலீஸ் உதவி இல்லாம அந்த பொண்ணை மீட்க முடியும் சார். கோர்ட்ல அர்ஜென்ட்டா ஒரு ஹேபியஸ் கார்பஸ் மூவ் செஞ்சா அந்த அனுபவ் அஞ்சலியை கோர்ட்டுக்கு கொண்டாந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும். இந்த மனுவை எடுத்துக்காதீங்கன்னு எந்த ஜட்ஜுக்கும் சிஎம் ஃபோனில் சொல்லியிருக்க மாட்டார்னு நம்புறேன் சிரித்தார் பரமசிவம். அப்படி ஃபோன் போயிருந்தா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை பரத். சிரிக்காதீங்க சார், எனக்கு கோவமா வருது. சகிப்புத்தன்மையை வளர்த்துக்கங்க. தேங்க்யூ ஃபார் யுவர் அட்வைஸ் என்று எழுந்து கொண்டான் பரத். பரத், நிஜமா இப்போ கோர்ட்டுக்கு போகிறோமா என்றாள் சுசீலா. இல்லை பின்ன, இதில் தலையிட முடியாதுன்னு கை கட்டிக்கிட்டு உட்காந்துட்ட போலீஸை தலையிட வைக்க போகிறேன். எப்படி பாரு, இப்போ ஹோட்டல் உல்லாஸ் போகிறோம். அங்கே தானே நம்ம விக்ரம் இருக்காரு. ஹோட்டல் உல்லாஸ் வந்தார்கள். இரு, அந்த ரிசப்ஷனிஸ்ட்டை கிட்டத்தில் பார்த்துட்டு வந்துடுறேன் என்று ரிசப்ஷன் மேஜை வரை சென்று எதுவோ பேசிவிட்டு மறுபடி அவளுடன் சேர்ந்து கொண்டான் பரத். வா, 507 போகலாம். அவகிட்ட என்ன பேசுனீங்க? உங்கள் இடுப்பு அழகாக இருக்குன்னு சொன்னேன். வெல்கம்னு சொன்னான். எப்போன்னு கேட்டேன். நாட்டி பாய்ன்னு சொல்லிட்டா. அதிகபட்சம் டைம் கேட்டிருப்பீங்க, தெரியாதா? என்ன முதுகுத்தண்டு இல்லாதவன்னு நினச்சியா சுசி? விக்ரமை பார்த்துட்டு புறப்படுறப்போ உன்னை பக்கத்தில் வச்சுக்கிட்டு உங்கள் இடுப்பு அழகாக இருக்குன்னு சொல்லட்டுமா? அந்த அளவுக்கு உங்கள் மரியாதையை இறக்கிக்க மாட்டீங்க. சொல்லிட்டா அவள் உங்களை அவமானப்படுத்திடுவா பரத். அதை பற்றி உனக்கு என்ன? அவமானப்பட போகிறது நான் தானே. அவகிட்ட அப்படியே சொல்லிட்டா என்ன செய்கிற? என்ன பந்தயம்? ஓகே, ஒரு ஐஸ்கிரீம் வாங்கித்தரேன். உலகத்தில் கிடைக்காத பொருள் பாரு. வேற என்ன வேணும்? நாளை காலையில் எனக்கு முதுகு தேய்ச்சி குளிப்பாட்டி விடணும். எப்படியும் நடக்க போகிறதில்ல. ஓகே சரி, உங்களால் சொல்ல முடியலன்னா
சிம்பிள். நான் உனக்கு முதுகு தேய்ச்சி குளிப்பாட்டி விடுறேன். அலைவீங்களே, தோத்துட்டா ஒரு வாரத்துக்கு மௌன விரதம் இருக்கணும். கமெண்ட் அடிக்காமல் என்னால் இருக்க முடியாதே சுசி. ஓகே, நான் தோத்தாதானே. பேசியபடி லிஃப்டில் பயணித்து 5ஆம் மாடிக்கு வந்த அவர்கள் 507 அறை முன்பாக நின்று அழைப்பு மணியை ஒலிக்க செய்தார்கள். கதவு திறந்தான் விக்ரம். வாங்க சார், வாங்க மேடம். உள்ளே வந்தார்கள். ஓடிக்கொண்டிருந்த படத்தை அணைத்தான் விக்ரம். விக்ரம், அனுப்பவன் நேரில் போய் பார்த்தோம். என்ன சொல்கிறாரு? அலட்சியமாக பேசுகிறான். நீங்கள் சொன்னதெல்லாம் நிஜம்னு புரியுது. அஞ்சலி அவன் கஸ்டடியில் இருக்கணும். அப்புறம் டிஐஜி கிட்ட போனோம். அங்கே ஒரு ஷாக். என்ன? அனுபவுக்கு எதிராக எந்த போலீஸ் நடவடிக்கையும் எடுக்கக்கூடாதுன்னு டிபார்ட்மெண்ட்டுக்கு உத்தரவு வந்திருக்கு. யார்கிட்ட இருந்துன்னு சொன்னால் நீங்கள் ஆடி போயிடுவீங்க என்றான் பரத். சிஎம் கிட்ட இருந்து என்றாள் சுசீலா. மை காட் என்றான். அவன் இன்ஃப்ளூயன்சியஸ் பர்சன் தான். ஆனால் இந்த அளவுக்கா? எல்லாம் பணம் செய்கிற விளையாட்டு. அப்போ அஞ்சலி எனக்கு கிடைக்க போகிறது இல்லையா? யார் சொன்னது அஞ்சலியை உங்களோட சேர்க்காம நாங்கள் தூங்குறதா இல்லை? அஞ்சலி எங்கே இருக்கான்னு இப்போ நமக்கு தெரியணும். அனுப்பவோட பங்களா ஒரு கடல். அதில் ஏதோ ஒரு ரூமில் தான் வச்சுருப்பான். ஆனால் உள்ள சுதந்திரமாக போய் தேடி பார்க்க முடியாது. அதனால் ஒரு ஐடியா. போலீஸுக்கும் அனுபவுக்கும் ஒரு ஜோல் கொடுக்குற மாதிரி செய்யலாம். என்ன செய்யணும்? ஒரு ஃபோன் செய்யணும். யாருக்கு? அனுபவுக்கு. என்ன சொல்லணும்? நான் சொல்லித்தரேன் என்றான் பரத். சொல்லித்தந்தான். சூப்பர் ஐடியா சார் என்றான் விக்ரம். அந்த பங்களாவுக்குள்ளே உள்ள அஞ்சலி மட்டும் இல்லை, அத்தனை பேரும் வெளியே வந்தாகணும். பரத் டெலிஃபோனை எடுத்து அனுபவின் நம்பரை ஒற்றி ரிசீவரை விக்ரமிடம் கொடுத்தான். ஹலோ, அனுபவ் ஹியர். ஹலோ மச்சான், சௌக்கியமா என்றான் விக்ரம். யாரு நீ? உன்னை மச்சான்னு யார் கூப்பிட முடியும்? நான் தான் விக்ரம் மச்சான், அஞ்சலிக்கு புருஷனாக போகிறவன். என்னடா, வாங்கின உத பத்தாதா? உன்னை உயிரோட விட்டு வச்சது தப்பா போச்சு. உயிரோட இருந்தாதானே தாலி கட்ட முடியும். நீ வீட்டை விட்டு வேற எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டு வீரம் பேசுறியே, வெக்கமா இல்லை? தைரியம் இருந்தா எங்கே இருக்கன்னு சொல்லு பார்க்கலாம். தாராளமாக சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிற இன்னொரு முக்கியமான தகவலை நீ கேட்டுக்கிறது நல்லது. நான் சிவில் இன்ஜினியர் தான், ஆனால் எலக்ட்ரானிக்கும் தெரியும். எங்கள் காதலை உடைக்கிறதுக்கு தீர்மானிச்ச, என் உடம்பு பூரா முத்திரை கொடுத்த, ஏன் சார்பாக பேச வந்த பரத் சுசிலாவை அவமானப்படுத்தின. பதிலுக்கு உனக்கு நான் எதுவுமே செய்யலைன்னா எப்படி? அதனால் உன் பங்களாவை உடைக்கலாம்னு தீர்மானித்தேன். இந்த இன்ஜினியருக்கு ஒரு பில்டிங்கை கட்டவும் தெரியும், வெடி வச்சு தகர்க்கவும் தெரியும்னு நீ புரிஞ்சுக்க வேணாமா? மை டியர் அனுபவ், உன்னோட பங்களாவில் பவர்ஃபுல் டைனமைட்ஸ் வச்சுட்டேன். டைம் செட் பண்ணிட்டேன். இன்னும் 1 மணி நேரத்தில் உன் பங்களா வெடிச்சு சிதறப்போகுது. முடிஞ்சா உன் பங்களாவை காப்பாற்றிக்க. சாமர்த்தியம் இருந்தா உனக்கு தலையாட்டிக்கிட்டு இருக்கிற போலீஸை வந்து உன் பங்களாவை காப்பாற்ற சொல்ல வச்சிடவா? போனை வைத்த விக்ரமின் கையை பற்றி குலுக்கினான் பரத். பக்கா வில்லன் மாதிரி மிரட்டுறீங்களே. கமான், அந்த பங்களா எதிரில் போய் நின்று வேடிக்கை பார்க்கலாம் என்றாள் சுசீலா. அவர்கள் அவசரமாக இறங்கி கீழே வந்தார்கள். விக்ரம், நீங்கள் வெளியில் போய் எங்கள் காரில் உட்காருங்க. எங்களுக்குள்ள ஒரு சின்ன வேலை இருக்கு என்றான் பரத். பரத், டைம் இல்லை, வாங்க. இருக்கு, வா, 1 நிமிஷம் கூட ஆகாது என்று அவளை அழைத்து கொண்டு ஹோட்டலின் ரிசப்ஷன் கவுண்டருக்கு விரைந்து வந்தான் பரத். அந்த பெண் நிமிர்ந்து எஸ் என்றாள். உங்க இடுப்பு ரொம்ப அழகா இருக்கு என்றான். வாட் டு யூ சே? பர்டன், ஐ டோன்ட் நோ தமிழ் என்றாள். சுசி, வந்துரு என்று அவளை இழுத்து கொண்டு காருக்கு வந்த பரத் அமர்ந்து ஓட்டியபடி எப்படி ஜெயிச்சாச்சா என்றான். இது ஃப்ராடு. அவளுக்கு தமிழ் தெரியல. பேச்சு என்ன அவகிட்ட சொல்லணும், சொல்லியாச்சு. பரத், இது ஜென்டில்மேனுக்கு அழகில்ல பரத். நான் ஜென்டில்மேன் இல்லைன்னு வச்சுக்கோ. உங்களுக்குள்ள என்ன சண்டை என்றான் விக்ரம். வேணாம், ஆரம்பத்திலிருந்து சொல்லணும் என்றான் பரத். ஒன்று மட்டும் சொல்கிறேன், நாளை காலையில் எனக்கு வித்தியாசமான குளியல் இருக்கு. அத்தியாயம் 11. அனுபவ் பங்களாவுக்கு வெளியே ஒரே பரபரப்பு. உள்ளே இருந்து வேலைக்காரர்கள் வெளியே ஓடி வந்தார்கள். பங்களாவுக்கு வெளியே அனுபவ் நின்றிருந்தான். 2 போலீஸ் ஜீப்புகள் நின்றிருந்தன. டிஐஜி பரமசிவம் அனுபவிடம் பேசிக்கொண்டிருந்தார். தீயணைக்கும் என்ஜின் சைரன் ஒலியோடு வந்து நின்றது. பாம் ஸ்குவாட் தனி வேனில் வந்தது. பாம் ஸ்மெல் செய்யும் பயிற்சி பெற்ற நாய்களுடன் அதன் ட்ரைனர்கள் பங்களாவுக்குள் ஓடினார்கள். அநேகமா அவன் சொன்னது உண்மையா இருக்க முடியாது மிஸ்டர் அனுபவ். ஆனா பாம் மிரட்டலை எப்பவுமே அலட்சியப்படுத்திடவும் முடியாது என்றார் பரமசிவம். ஆத்திரத்துடன் சிகரெட் பற்ற வைத்த அனுபவ், ராஸ்கல், அவன் மட்டும் என் கையில கிடைச்சான்னா கழுத்தை நெரிச்சிடுவேன். என்னை வீதியில நிக்க வச்சுட்டான் என்றான். 1/2 மணி நேரத்தில் கம்ப்ளீட்டாக தேடி பார்த்துருவாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. நீங்கள் வேணும்னா உங்கள் ஆஃபீஸ் போயிடுங்களேன். நோ, நான் இங்கே தான் இருப்பேன். அந்த விக்ரமுக்கு அந்த லாயர் பரத் இப்படி ஒரு யோசனையை சொல்லியிருக்கணும். இருக்கலாம் என்றார் பரமசிவம். எதிர்ப்புறம் ஒரு சந்தில் நிறுத்தியிருந்த காருக்குள் அமர்ந்து இங்கே நடக்கின்ற அமளிகளை கவனித்து கொண்டிருந்தார்கள் அவர்கள். பரத், அவங்கள பதற வச்சாச்சு, போதுமா? சுசி, அவங்கள பதற வைக்கிறது மட்டும் இல்லை என் நோக்கம். இந்த பங்களாவுக்குள்ளே அஞ்சலி இருக்காளான்னு தெரிஞ்சுக்க நினச்சேன். உள்ளேருந்து வெளியேறினது அனுபவும் வேலைக்காரங்களும் மட்டும்தான். கல்யாணம் பண்ணி பார்க்க நினைக்கிற அனுபவ்
முட்டாள்தனமா தன் தங்கைய பலி கொடுக்க விரும்ப மாட்டான். அவளை எப்படியாவது வெளியேற்றியிருப்பான். வெளியேற்றல. சோ அஞ்சலி இங்கே இல்ல என்றான் பரத். அவளை எங்க வச்சிருப்பான்? ஒரு பணக்காரனுக்கு 1000 இடங்கள் இருக்கு சுசி. ஆனா எங்க வச்சிருந்தாலும் அவ பத்திரமா இருக்காளான்னு தெரிஞ்சுக்க நிச்சயமா இவன் அப்பப்ப கம்யூனிகேட் பண்ணுவான். சோ இவனோட அத்தனை ஃபோன் நம்பர்களையும் வாட்ச் பண்ண சொல்லணும். சிஎம் டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டுக்கும் நமக்கு உதவக்கூடாதுன்னு உத்தரவு போட மாட்டாங்களே. பிஎன்டி சென்ட்ரல் கவர்மெண்ட் சுசி, நமக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க என்றான் பரத். அனுபவின் பங்களாவுக்குள் தேடி பார்த்துவிட்டு எந்த பாமும் இல்லை சார் என்று பாம் ஸ்குவாட் உத்தரவாதமாக தெரிவித்த பிறகு அனுபவ் உள்ளே சென்றான். அடுத்த மூவ் என்ன என்றாள் சுசீலா. இவரை கொண்டு போய் ஹோட்டல்ல விட்டுட்டு கிரிதரை போய் பார்க்கலாம் சுசி என்றான் பரத். அவரை எதுக்கு பார்க்கறது? கிரிதர்கிட்ட இந்த அனுபவ் என்ன சொல்லி வச்சிருக்கான்னு நமக்கு தெரியாது சுசி. அஞ்சலி ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கிறது அவனுக்கு தெரியாமலே இருக்கலாம். அஞ்சலிக்கு ஒரு காதல் விவகாரம் இருக்கிறதே மறைக்கப்பட்டிருக்கலாம். நாம போய் ஆதாரத்தோட புட்டு புட்டு வச்சோம்னா ஒருவேளை ஆத்திரமாகி அவனே இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் இல்லையா என்றான் பரத். ஆமாம் பரத், அவர் பயங்கரமான கோடீஸ்வரர். அவருக்கு கிடைக்காத பொண்ணுங்களா இன்னொருத்தன் காதலிச்ச பொண்ணுக்கு ஏன் ஆசைப்பட போறாரு? ஆனா அவரை பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்குமா என்றான் விக்ரம். கல்யாண விஷயமா பார்க்கணும்னு சொன்னா கொடுத்துதானே ஆகணும். காரில் அவர்கள் ஹோட்டல் உல்லாஸ் வந்தார்கள். பரத், இங்கே ரிசப்ஷன்ல இருந்தே கிரிதருக்கு பேசுங்க என்றாள் சுசீலா. வேணாம், இங்கே வேணாம். ஏன்? அவ அதுக்கு அர்த்தம் விசாரிச்சு வச்சிருந்தான்னா டேஞ்சர். பூத்துக்கா பஞ்சம். நீ வா விக்ரம், உங்களை அப்புறமா பார்க்குறோம் என்று காரை ரிவர்ஸ் எடுத்தான் பரத். ஒரு டெலிஃபோன் பூத் வந்து, ஹலோ மிஸ்டர் கிரிதர் ப்ளீஸ். நீங்கள் யாரு? பரத், லாயர். அவர் மேரேஜ் சம்பந்தமாக ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லுங்க. ஜஸ்ட் ஹோல்ட் ஆன். சில வினாடிகளுக்கு பின், ஹலோ கிரிதர் ஹியர். சார், நான் உங்களை சந்திக்கணும். என்ன விஷயம்? நீங்கள் கல்யாணம் செய்துக்க போகிற அஞ்சலி பற்றி ஒரு முக்கியமான ரகசியம் சொல்லணும். ரகசியமா? என்ன ரகசியத்தை ஃபோன்லையா சொல்லுவாங்க? என் ஆஃபீஸ் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். 5 மணிக்கு வாங்க. ஓகே, தேங்க்யூ என்றான் பரத். அத்தியாயம் 12. சரியாய் 5 மணிக்கு பரத்தும் சுசீலாவும் கிரிதரின் கிரானைட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் அலுவலகத்தில் இருந்தார்கள். அந்த அலுவலகத்தின் பணக்காரத்தன்மை அவர்களை அசத்தியது. கம்ப்யூட்டர் டெர்மினல்கள் இல்லாத மேஜையே இல்லை. லட்டு லட்டாய் பெண்கள். சென்ட்ரலைஸ்டு ஏசி. சுசி, இந்த மாதிரி நம்ம ஆஃபீஸ் எப்போ மாறும்? அட்லீஸ்ட் நம்ம மாதவியையாவது மாற்றணும். நேற்று ஈரத்தோட பவுடர் போட்டுட்டு புறப்பட்டு வந்துட்டா போலிருக்கு. முகம் பூரா திட்டு திட்டா பவுடர். போய் முகத்தை கழுவுன்னு சொன்னேன். அங்க பார், டால் அடிக்குது தொடை என்றான் பரத் ஒரு ஸ்கர்ட்டுக்காரியை பார்த்து. தைரியம் இருந்தா அவகிட்டயே போய் உன் தொட டால் அடிக்குதுன்னு சொல்லுங்க என்றாள் சுசீலா. பந்தயம் நம்பர் 2வா? மசாஜ் பண்ணி விடணும். ஓகேயா? சொல்லிட்டு வரவா? சரி, ஒரு கண்டிஷன். என்ன? அவகிட்ட இங்கிலீஷ்ல சொல்லணும். இங்கிலீஷ் அவளுக்கு நிச்சயமா தெரியும் சுசி. தமிழ் தெரியாம இருக்க சான்ஸ் இருக்கு. அதனால ரிஸ்க் எடுக்கலாம். வேணும்னா நேபாளில் சொல்றேன். தேவையில்லை. அந்த டால் அடிக்கும் தொடைக்காரி, மிஸ்டர் பரத், எங்க பாஸ் உங்களை கூப்பிடுறாரு என்றதும் இருவரும் அந்த அறை நோக்கி நடக்க, மை காட், தமிழ் தெரியுது, நான் ரிஸ்க் எடுக்க இருந்தேன் என்றான் பரத். உள்ளே வந்தார்கள். அந்த அறை தனி சொர்க்கமாக இருந்தது. வாசனை வரவேற்றது. இசை தெளிக்கப்பட்டு கொண்டிருந்தது. ஐ எம் கிரிதர் என்று சொல்லி நாற்காலிகளை காட்டினான் கிரிதர். பரத் சுசீலா அமர்ந்தார்கள். ஃபோன் ஒலித்தது. எக்ஸ்கியூஸ் மீ சொல்லி ஃபோனை எடுத்தான். கிரிதர் ஹியர். சொல்லு. நோ ப்ராப்ளம். ஈவினிங் 6 மணிக்கு புறப்படுவேன். அங்கே தான் போகிறேன். வாயேன். ரைட் என்று வைத்தான். மிஸ்டர் கிரிதர், நீங்கள் கல்யாணம் செய்துக்க போகிற மிஸ்டர் அனுபவோட தங்கை அஞ்சலி பற்றி ஒரு அதிர்ச்சியான தகவலை சொல்கிறதுக்காக எங்களை மன்னிக்கணும் என்றான் பரத். வாட் இஸ் இட்? விக்ரம்னு ஒரு என்ஜினியரும் அஞ்சலியும் உயிருக்குயிராக லவ் பண்ணுறாங்க. நெருக்கமாக பழகுறாங்க. இந்த ஃபோட்டோஸை பாருங்க. இந்த லெட்டர்ஸ் எல்லாம் விக்ரமுக்கு அஞ்சலி எழுதினது. பரத் புகைப்படங்களையும் கடிதங்களையும் மேஜை மேல் வைத்தான். கிரிதர் அந்த புகைப்படங்களை ஒவ்வொன்றாக பார்த்தான். 7-8 கடிதங்களில் ஒன்றை மட்டும் படித்தான். அவனுக்கு இதெல்லாம் புதிய செய்தி என்பது முகத்தில் புரிந்தது. விக்ரம்னு ஒருத்தன் என் தங்கையை சுத்திக்கிட்டு இருக்கான்னு மட்டும் அனுபவ் என்கிட்ட சொன்னான். இவளும் அவனை நேசிக்கிறதா சொல்லலை என்றான் கிரிதர். இப்போ அவங்க காதலை புரிஞ்சுக்கிட்டீங்க. கல்யாணத்தை நிறுத்திடுங்க. அவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சிடுங்க என்றாள் சுசீலா. ஏன் கல்யாணத்தை நிறுத்தணும்? எனக்கு அஞ்சலியை பிடிச்சிருக்கு. ஆனால் அவள் விக்ரமை காதலிக்கிறாளே. நோ, அது கடந்த காலம். ஏதோ மயக்கத்தில் காதலிச்சிருக்கலாம். இப்போ தெளிவுக்கு வந்தாச்சு அஞ்சலி. என்கிட்ட என்ன கல்யாணம் செய்துக்க சம்மதம் சொன்னா அஞ்சலி. அதுக்கப்புறம் தான் எல்லா ஏற்பாடுகளையும் செஞ்சோம். அனுபவ் ஏதோ சொல்லி மிரட்டி உங்ககிட்ட அவளை சம்மதம் சொல்ல வச்சிருக்கலாம். ஆனால் அது உண்மை இல்லை. அஞ்சலி இப்போ எங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தன் ஃப்ரெண்ட்ஸோட பாம்பே போயிருக்கிறதா அனுபவ் சொன்னான். நோ, அது போய். அனுபவ் அவளை எங்கேயோ அவள் இஷ்டத்துக்கு விரோதமாக அடைச்சி வச்சிருக்கான். ஃபன்னி. நிஜம் சார். நான் நம்ப தயாரா இல்லை. அனுபவ் என் ஃப்ரெண்டு. ஓகே, உங்கள் கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படியும் அஞ்சலி
எங்கே இருந்தாலும் வந்து தானே ஆகணும். அப்போது எங்களுக்கு தகவல் தர முடியுமா? தந்து நாங்கள் அந்த விக்ரமோட வர்றோம். நேரடியாக அஞ்சலியை கேட்கலாம். அவளுக்கு உங்களை கல்யாணம் செய்துக்கிறதுல பூரண சம்மதம்னு சொல்லிட்டா நாங்கள் பேசாமல் போயிடுறோம். இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அவளை வற்புறுத்தாமல் விட்டு கொடுத்துட்றீங்களா? ஷியூர், அதான் முறை. மனசு விரும்பாத ஒரு பொண்ணை கட்டிக்கிட்டு எப்படி குடுத்தனம் செய்கிறது? வெரி குட் சார். இந்தாங்க, இது என் கார்டு. கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி அஞ்சலி வந்ததும் எங்களுக்கு தகவல் தரணும் நீங்கள். கண்டிப்பாக நாங்கள் வரோம் என்றான் பரத். இருவரும் வெளியேறி கதவு தானாக மூடிக்கொள்ளும் வரை காத்திருந்த கிரிதர் உடனே டெலிஃபோனை எடுத்தான். ஹலோ அனுபவ். அனுபவ், நான் கிரி. சொல்லு. அந்த பரத் சுசீலா வந்தாங்க. நாம் பேசிக்கிட்ட மாதிரியே பக்குவமாக பேசி அனுப்பிட்டேன். கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தகவல் சொல்கிறதா சொல்லி அனுப்பிட்டேன். நாம் ஏன் தகவல் கொடுக்க போகிறோம்? அனுபவ், அஞ்சலி லேசாக அவன் மேலே மயங்கிட்டான்னு சொன்னேன். ஆனால் அவங்க காட்டின ஃபோட்டோஸ் லெட்டர்ஸ் எல்லாம் பார்த்தா இவ அவனை ரொம்ப டீப்பாக லவ் பண்ண மாதிரி தெரியுதுப்பா. கிரி ப்ளீஸ், இதனால் மனசு சஞ்சலப்படாத. உன்னோட அவளுக்கு கல்யாணம் நடந்துட்டா கொஞ்ச நாளில் மறந்து சகஜமாயிடுவா. அந்த விக்ரம் ஆஸ்பத்திரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆனதும் நான் அவனை வீட்டிலேருந்து கடத்திக்கிட்டு வந்து ஏன் கஸ்டடியில் வச்சிருக்கிறதாகவும், கல்யாணம் நடக்கலைன்னா அவனை கொன்னுடுவேன்னு சொல்லி மிரட்டி தான் அவளை சம்மதிக்க வச்சுருக்கேன். ரைட், திட்டப்படி கல்யாணம் நடக்கும், கவலைப்படாத. என் மனசில் ஒரு லட்சியம் இருக்குதுல்ல, அதுக்காகத்தானே இந்த கல்யாணமே. என்ன கிரிதர், என்ன லட்சியம்? கல்யாணம் செஞ்சுக்கிறது தான். வேற ஏதோ சொல்ல வந்த? கல்யாணத்துக்கு அப்புறம் புரிஞ்சுக்குவ அனுபவ். என்னப்பா என்னமோ சொல்கிற? ஒன்றுமில்ல, பதறாத, வச்சிரவா. ஃபோனை வைத்தான் கிரிதர். அத்தியாயம் 13. பரத் சுசீலா மூன்லைட் டிடெக்டிவ் ஏஜென்சிஸ் வந்தபோது மாதவி தகவல் சொன்னாள். சார், டெலிஃபோன் எக்ஸ்சேஞ்ச் தர்மராஜ் ஃபோன் செஞ்சாரு. அனுபவ் நம்பரை மானிட்டர் பண்ணி டேப் பண்ண சொன்னீங்களாமே, முக்கியமான மெசேஜ் இருக்கான். நீங்கள் வந்ததும் ஃபோன் செய்ய சொன்னார் என்றாள். பரத் உடனே தர்மராஜை ஃபோனில் பிடித்தான். பரத், அனுபவுக்கு அரை மணிக்கு முன்னாடி கிரிதர் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் வந்துச்சு. அதுக்கு கொஞ்சம் முன்னாடி இவர் அந்த கிரிதர் கூட பேசினாரு. 2 கான்வர்சேஷனும் டேப் செஞ்சேன். முக்கியமான மேட்டர்ஸ் இருக்கு, உங்களுக்கு உதவும்னு நினைக்கிறேன். அப்படியே ஓட விடுங்களே, கேட்குறேன். சரி, லைனில் இருங்க. பரத் காத்திருக்க சில வினாடிகளில் முதல் உரையாடல் துவங்கியது. கிரிதர் ஹியர் என்று கிரிதரின் குரல். நான் தான் அனுபவ் என்று அனுபவின் குரல். சொல்லு. அஞ்சலி எப்படி இருக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இன்னைக்கு போவியா? ஈவினிங் 6 மணிக்கு புறப்படுவேன். அஞ்சலியை பார்க்கத்தானே? அங்கே தான் போகிறேன். நானும் வரேன். நேராக அங்கே வந்துடுறேன். வாயேன். சரி, அங்கே மீட் பண்ணலாம். ரைட். தர்மராஜின் குரல் இடைமறித்து, பரத், இது அனுபவ் பேசின கால். அடுத்து நீங்கள் கேட்க போகிறது அனுபவுக்கு கிரிதர்கிட்ட இருந்து வந்த கால். கேளுங்க என்றது. தொடர்ந்து, ஹலோ அனுபவ் என்ற அனுபவின் குரல். அனுபவ், நான் கிரி என்று கிரிதரின் குரல். சொல்லு. அந்த பரத் சுசீலா வந்தாங்க. நாம் பேசிக்கிட்ட மாதிரியே பக்குவமாக பேசி அனுப்பிட்டேன். கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கு தகவல் சொல்கிறதா சொல்லி அனுப்பிட்டேன். நாம் ஏன் தகவல் கொடுக்க போகிறோம்? முகம் சிவந்து போன பரத் முழு உரையாடலையும் கேட்டு முடித்தான். தர்மராஜ், நீங்கள் கொடுத்துருக்கிறது அற்புதமான தகவல். ஒரு அப்பாவி பொண்ணுக்கு வாழ்வு தர தகவல். ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் உங்களை நேரில் பார்க்குறேன் என்று வைத்தான். ஸ்பீக்கர் ஃபோனில் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டிருந்த சுசீலா, ஆட பாவிகளா, பரத் 2 பேரும் சேர்ந்து தான் அவளை அடைச்சி வச்சுக்கிட்டு நாடகம் ஆடுறாங்க. கிரிதரோட பொறுப்பில் தான் அவள் எங்கேயோ இருக்கா. அதை விட முக்கியமான தகவல், அவள் இருக்கிற இடத்துக்கு தன் ஆஃபீஸ்லேருந்து 6 மணிக்கு புறப்பட போகிறான் கிரிதர். இப்போ மணி 5:45. புறப்படு சுசி. அவன் ஆஃபீஸ் வாசலில் அவன் கார் புறப்படுறதுக்கு முன்னாடி போய் சேர்ந்து அவன் காரை ஃபாலோ செஞ்சாகணும் என்றான் பதட்டமாக பரத். காரை ஓட்டியபடி சொன்னான் பரத். சுசி, இதில் அவங்க 2 பேருக்குள்ள கூட ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். கிரிதர் ஏதோ பூடகமாக பேசுகிறான். ஆமாம் என்றாள் சுசீலா. பரத் முழு வேகத்தில் காரை ஓட்டி 5:55க்கெல்லாம் கிரிதரின் அலுவலகத்தை நெருங்கிவிட்டான். சாலையின் ஓரமாக காரை நிறுத்தி என்ஜினை அணைத்தான். 10 நிமிடம் கழித்து தன் அலுவலக போர்ட்டிகோவில் நின்றிருந்த காண்டசா காரில் கிரிதர் அமர்ந்து ஸ்டார்ட் செய்வதை கவனித்து பரத்தும் தன் வண்டியை ஸ்டார்ட் செய்தான். வெளிச்சம் விலகி கொண்டிருந்தது. இருட்டு நெருங்கி கொண்டிருக்க கார்கள் விளக்கு போட்டு கொண்டன. கிரிதரின் காரை தவறவிட்டு விடாமல் இடைவெளி விட்டு தொடர்ந்தான் பரத். இப்போது 2 கார்களும் திருவான்மியூர் கடந்து மகாபலிபுரம் செல்லும் சாலையில் விரைந்து கொண்டிருந்தன. கோல்டன் பீச் தாண்டி கொஞ்ச தூரத்தில் இருந்த தனது பண்ணை வீட்டுக்கு வந்து காரை நிறுத்தினான் கிரிதர். அழித்தால் 6 ஆள் செய்யலாம் போல இருந்த ஒரு ஆஜானுபாகன் வந்த காரின் கதவை திறந்து விட்டான். எப்படி இருக்கா? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லை சார், ஒழுங்கா சாப்பிட்டாங்க, புக்கு படிக்கிறாங்க, டிவி பார்க்குறாங்க. சாவி கொடு. அவன் தர பெற்றுக்கொண்டு அந்த திறந்த வீட்டுக்குள் வந்து பூட்டப்பட்டிருந்த அறையை சாவி போட்டு திறந்தான். உள்ளே வந்தான். குட் ஈவினிங் அஞ்சலி. படுக்கையில் அமர்ந்து புத்தகம் படித்து கொண்டிருந்த அஞ்சலி அவனை பார்த்ததும் முகம் சுளித்தாள். எப்படி, எல்லாம் வசதியா இருக்கா?
இதோ பாருங்க, எப்போ என் விக்ரம என் அண்ணன் கொன்னுடுவான்னு புரிஞ்சுதோ அப்பவே அவரோட உயிருக்காக என் மனசை கல்லாக்கிக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டேன். அதுக்கப்புறமும் எதுக்காக இப்படி ஒரு கைதி மாதிரி இங்கே கொண்டாந்து வச்சிருக்கீங்க? எப்படியும் நம்ம காதலனோட சேர போறதில்ல, எதுக்கு இவனை கல்யாணம் செய்துக்கணும்னு நினச்சி நீ ஓடி போக முயற்சிக்கலாம். இல்லைன்னா எங்கள் பொறுப்பில் இருக்கிற விக்ரம் ஒருவேளை தப்பிச்சு உன்னை கூட்டிக்கிட்டு ஓடிடலாம். அதுக்கு தான் இந்த சிறை, அதுவும் கல்யாணம் நடக்கிற வரைக்கும் தான். அவனை முறைத்து விட்டு முகத்தை திருப்பி கொண்டு புத்தகம் படிக்க துவங்கினாள் அஞ்சலி. படி, உங்க அண்ணன் வரேன்னா, வந்ததும் மறுபடி உங்ககிட்ட பேச வேண்டியிருக்கு என்ற கிரிதர் அந்த அறையை பூட்டிவிட்டு ஹாலில் அமர்ந்தான். அந்த தடியாளை அழைத்து, பக்கத்தில் சாராயம் வாங்கிட்டு வருவியே, போய் வாங்கிட்டு வா. விஸ்கி பிராந்தியில் கிடைக்காத கிக்கு இதில் தான் இருக்கு என்றான். அவன் சரிங்கய்யா என்று விட்டு ஓரமாக இருந்த சைக்கிளை எடுத்து மிதித்து கொண்டு சென்று விட்டான். இஸ் என்ற சத்தம் கேட்டு படித்து கொண்டிருந்த அஞ்சலி நிமிர்ந்தாள். ஜன்னலில் 2 முகங்கள். அஞ்சலி, இப்படி வாங்க என்றான் பரத் கிசுகிசுப்பான குரலில். இத்தனை நாட்களாக அந்த தடியனை தவிர வேறு யாருமே வராத இங்கே யார் இவர்கள்? குழப்பத்தோடு ஜன்னல் அருகில் வந்தாள். ஐ எம் பரத், இவ சுசீலா. மிஸ்டர் விக்ரம் சொல்லி உங்கள் 2 பேரையும் சேர்க்கறதுக்காக மெனக்கெட்டுட்டு இருக்கோம். நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு புரியாமல் எங்களால் எதுவும் செய்ய முடியல. இந்த கட்டாய கல்யாணத்துக்கு நீங்கள் சம்மதிக்க வேண்டியதில்லை என்றான் தொடர்ந்து சன்ன குரலில். இல்லை சார், என் சூழ்நிலை உங்களுக்கு தெரியாது. நான் சம்மதிச்சாகணும். விக்ரமை எங்கேயோ தன் பொறுப்பில் வச்சிருக்கான் என் அண்ணன். நான் சம்மதிக்கலன்னாலோ தப்பிச்சாலோ அவரை கொலை செஞ்சிடுவான். என்னை காதலிச்ச பாவத்துக்காக அவர் அனாவசியமாக உயிரை விடுறதுல எனக்கு சம்மதமில்லை என்றாள் அஞ்சலி. கொஞ்சம் இருங்க, எங்களை பேச விடுங்க. உங்கள் அண்ணன் உங்களை முட்டாளாக்கி மிரட்டிக்கிட்டு இருக்கான். விக்ரமை தன் பொறுப்பில் வச்சிருக்க நினைச்சது உண்மை. ஆனால் ஆஸ்பத்திரியிலேருந்து டிஸ்சார்ஜ் ஆன விக்ரம் தன் வீட்டுக்கு போகலை. ஹோட்டல் உல்லாஸில் ரூம் எடுத்து தங்கி உங்களை சந்திக்கவும் பேசவும் முயற்சி பண்ணி தோத்துட்டு எங்கள் உதவி நாடி வந்தார். இப்போவும் அவர் அதே ஹோட்டலில் தான் இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் கூட எந்த ஆபத்தும் இல்லை. நிஜமாவா என்றால் வியப்புடன். ஆமாம், கவலைப்படாதீங்க. நாங்கள் கார் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். தூரத்தில் மறைவாக நிறுத்தியிருக்கோம். இப்போ இந்த வீட்டில் கிரிதர் மட்டும்தான் இருக்கான். நான் துப்பாக்கி வச்சுருக்கேன். அதால் மிரட்டி உங்கள் ரூமை திறக்க வைக்கிறேன். எங்களோட வந்துடுங்க. நேராக ஹோட்டல் போய் விக்ரமை பிக்கப் பண்ணிக்கிட்டு காஞ்சிபுரம் போயிடலாம். நாளை காலையில் அங்கே கோயிலில் நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம். என்ன சொல்கிறீங்க? அவள் கண்களில் இருந்து கண்ணீர் உதிர்ந்தது. சார், நீங்கள் சொன்னபடி நடத்திட்டீங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள் பூரா கடமைப்பட்டிருக்கேன் சார். என் விக்ரத்துக்கு ஆபத்து இல்லைன்னா நான் ஏன் சம்மதிக்கணும் இந்த கல்யாணத்துக்கு? தாராளமாக உங்கள் கூட வரேன் என்றாள் அஞ்சலி. அது அத்தனை சுலபம் இல்லைம்மா என்ற அனுபவின் குரலை கேட்டு திடுக்கிட்டு பரத் சுசீலா திரும்பி பார்க்க பரத்தின் நெஞ்சில் தன் ரிவால்வரின் முனையை வைத்தபடி நின்றான் அனுபவ். அருகில் சிரித்தபடி கிரிதர். வெலவெலத்து போனாள் சுசீலா. கமான், உன் துப்பாக்கி எடு, இல்லைன்னா சுடுவேன். பரத்திற்கு எடுத்து ஒப்படைப்பதை தவிர வேறு வழி இல்லை. இப்போது 2 கைகளிலும் 2 துப்பாக்கி வைத்துக்கொண்டு வீட்டுக்குள்ள நடங்க என்றான் அனுபவ். அஞ்சலி பரிதவித்தாள். அனுபவ், அவங்கள எதுவும் செஞ்சிடாத என்று கத்தினாள். அடுத்த சில வினாடிகளில் அந்த ஹாலில் 2 நாற்காலிகளில் பரத்தும் சுசீலாவும் தனித்தனியாக கட்டப்பட்டிருந்தார்கள். காப்பாற்ற வந்து அநியாயமாக சாக போறீங்க. சாராயம் வாங்க போயிருக்கான் எங்கள் ஆளு. வந்ததும் இதே தோட்டத்தில் குழி வெட்டி உயிரோட புதைக்க போகிறோம். எருவாக போறீங்க என்றான் அனுபவ். அனுபவ், அது இருக்கட்டும், நமக்குள்ள ஒரு விஷயம் பேசியாகணும் என்றான் கிரிதர். இந்த 2 பேர் மாதிரி இன்னும் எத்தனை பேர் தடையா வருவாங்களோ தெரியாது. எனக்கு கல்யாணம் வரைக்கும் பொறுமை இல்லை. இங்கே இப்போ இவங்களையும் சாட்சியாக வச்சுக்கிட்டு அஞ்சலியோட நான் சாந்தி முகூர்த்தம் கொண்டாடணும். உங்ககிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு ரூமுக்குள்ளே போக நினைக்கிறேன். என்ன சொல்கிற? கிரிதர், ஏன் இந்த அவசரம்? உனக்கு புரியாது. எனக்குள்ள ஒரு பர்சனல் சேலஞ்ச் இருக்குது. என்னை தனிப்பட்ட முறையில் அவமானப்படுத்தியிருக்கா உன் தங்க. அவளை உரிமையோடு தொடுறதுக்கு தான் இந்த கல்யாணமே. அந்த தொடுகை கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்தா ஏன் ஈகோ திருப்தியாகும். என்ன சொல்கிற நீ? நீ சம்மதிக்கலைன்னா அந்த அக்ரிமெண்ட்டை நான் கேன்சல் செய்கிறதா இருக்கேன். சில வினாடிகள் அமைதியாக இருந்த அனுபவ், நோ, எனக்கு பிஸ்னஸ் முக்கியம். யூ டேக் ஹர், கோ அஹெட் என்றான். அட பாவி என்றாள் சுசீலா. அனுபவ், இது முறையே இல்லை என்றான் பரத். 2 பேரின் கன்னங்களிலும் அரைந்த அனுபவ், யூ ஷட்டப், உங்களுக்கு இதில் சம்மந்தமில்லை என்றான். சிரித்த கிரிதர், தேங்க்யூ அனுபவ் என்று சாவி போட்டு கதவை திறந்து உள்ளே வந்து மூடினான். மிரண்டு போய் பார்த்தாள் அஞ்சலி. எல்லாம் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ப்ளீஸ் வேணாம், என்னை நாசம் பண்ணிடாத என்று கெஞ்ச துவங்கினாள். அதை லட்சியம் செய்யாமல் அவளை நோக்கி நகர்ந்தான். அஞ்சலியின் பார்வை பழம் நறுக்கும் அந்த கத்தி மேல் தாவியது. அறைக்குள்ளே கிரிதரின் பெரிய அலறலை கேட்டு வெளியே மூவரும் திடுக்கிட்டார்கள். கதவு திறந்தது. ரத்தம் சொட்டும் கத்தியுடன் ஆவேசமாக வெளியே வந்தாள் அஞ்சலி. மிரண்டு போய் நின்றிருந்த அனுபவிடம் பாய்ச்சலாக வந்த அவள், தூ, நீ அண்ணனா இல்லை கூட்டி கொடுக்குற மாமாவா என்றவள் சர்ரக்கென்று சொருகினாள். கையை எடுத்தாள்.
ரத்தம் பீச்சி அடிக்க அலறியபடி சரிந்தான் அனுபவ். தன் வயிற்றில் குத்தி நின்ற கத்தியை பிடுங்க முயன்று பலவீனமாகி இமைகளை மூடினான். அதிர்ச்சி மாறாதிருந்த பரத் சுசீலாவின் கட்டுக்களை அவிழ்த்துவிட்டு அஞ்சலி, வாங்க, என்னை போலீஸில் ஒப்படைங்க என்றாள். மூவரும் காரில் சென்னை நோக்கி பயணம் செய்தபோது நீண்ட மௌனத்திற்கு பிறகு பரத் சொன்னான், நடந்த சம்பவங்களுக்கு நாங்கள் 2 பேர் மட்டும்தான் சாட்சிகள். நோ, நாங்கள் இதை சொல்ல போகிறதில்ல. அவங்க 2 பேரும் ஒருத்தர் பிஸ்னஸ் விஷயமா பேசி தாக்கினாங்க. அனுபவ் முதல்ல கிரிதரை குத்தினான். கிரிதர் அதே கத்தியை பிடுங்கி அனுபவ குத்தினான். தென் நாங்கள் போலீஸுக்கு சொல்ல போகிறது. நீங்கள் தண்டனை அடையிறது அனாவசியம். கற்பழிக்க வந்த மிருகத்தையும் பணவெறி பிடிச்ச பிசாசையும் தான் நீங்கள் கொலை செஞ்சுருக்கீங்க. அதனால் நீங்கள் எந்த கில்ட்டி ஃபீலிங்கும் இல்லாமல் விக்ரமை கல்யாணம் செஞ்சுக்கிட்டு சந்தோஷமா இருங்க. என்ன சுசி சொல்கிற? மிகவும் அப்செட் ஆகியிருந்த சுசீலா, யூ ஆர் ரைட் என்றாள். முற்றும்.